ஸோ இப்போ உங்கள மாரி ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற பசங்களுக்கோ இல்ல பொண்ணுங்களுக்கோ என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஆக்சுவலா இப்போ வந்துட்டு எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த சப்போர்ட் இருந்திருக்கும், அந்த சப்போர்ட் இருந்திருக்கும். அதனால தான் மேல வந்திருப்பாங்க. ஆனா நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்து கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்திருக்கோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா முன்னாடி வர முடியும். கண்டிப்பா உமன்ஸும் வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் ஆ ஈக்குவலா வந்துட்டு வரணும் ஆக்சுவலி. எங்களோட தாட்டுமே அதுதான். எல்லாருக்கும் ஈக்குவலா வந்துட்டு பாய்ஸ் அண்ட் உமன் 2 பேருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது தான். கண்டிப்பா முன்னாடி வரணும்னு நெனச்சு, அவங்க கொஞ்சம் போல்டா இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வர முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பாட் 61 வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இருக்கிறது 2 யங் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் ஃப்ரம் வேர்வை ஃபுட்ஸ். ஹாய், ஹாய் ஹாய் சார், சார், வணக்கம். 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 இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கட்டும், இல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், வெறும் எம்பிபிஎஸ்ஸோ இல்ல வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ, ஐடியோ அது தவிர்த்து வேற என்னென்னலாம் செக்மெண்ட் இருக்கு? அந்த மாரி இருக்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வா கொண்டு வரணும். அதுலயும் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான். ப்ளஸ் அவங்களுக்கு அதுக்கான ஒரு உந்துதல் குடுக்கணும் அப்படின்றதுனால, இந்த மாரி ஆன்டர்பிரினர்ஸ இன்வைட் பண்ணி நாங்க அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அது அவங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்குன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துட்டது ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து இப்போ இத பத்தி நம்ம விலாவரியா ஒரு ஒரு பாயிண்ட்டா நம்ம பேசலாம். எப்படி உங்களோட ஜர்னி இருந்துச்சு? எப்படி நீங்க வந்து அத ஓவர் கம் பண்ணீங்கன்றத நம்ப பார்க்கலாம். என் பேர் வந்து தமிழரசி. நான் ஃபவுண்டர் ஆஃப் ஃபேர்வே ஃபுட்ஸ் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட். ஓகே. ஹாய், ஹலோ. ஐ எம் கார்த்திகா, வேர்வை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் வந்து ஃபவுண்டரா இருக்கேன். ஓகே. உங்களோட அ எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அது எப்படி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அ எப்படி நீங்க இந்த அ அ ஃபுட் வேர்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணீங்கன்றத பத்தி கொஞ்சம் விலாவாரியா சொல்லலாம். ஆக்சுவலி வந்து நாங்க வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஃபார்மிங் ரிலேட்டடா வந்து நாங்க 2 பேருமே ரொம்ப வில்லேஜ்லேருந்து தான் வந்தோம். ம். ஸோ எங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்து அந்த விவசாயத்தில கொஞ்சம் ஏன்னா நாங்கலாம் விவசாயம் பண்ணா தான் எங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு நெசசிட்டில நாங்க இருந்தோம். ம். ஸோ அதெல்லாம் நாங்க வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது நெறையா வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ம். ஸோ வேஸ்டேஜ்னா எப்படின்னா, நாங்கலாம் ரொம்ப கிராமத்துல இருந்து காய்கறிலாம் விளைய வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போனா, ரொம்ப மைலேஜ் ரொம்ப அதிகமா போகுது. ஸோ ம். எங்கனால வெளிய கொண்டு போய் விக்க முடியல. ஸோ அதெல்லாம் இந்த மாரி இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த மாரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துருக்கோம். அப்போதைக்கு பெருசா எங்களுக்கு இந்த மாரி ஒரு ஐடியா, தாட் இந்த மாரி எதுவும் வந்ததில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்கூல் போனா, காலேஜும் போனா, இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸு. பட்டு கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சுட்டு ஓகே. இட்ஸ் இட்ஸ் இன்ட்ரஸ்டிங் ஆ அகைன். அ ஆக்சுவலா வந்து அப்பவுமே எனக்கு இந்த ஐடியா வந்து, சரி ஓகே. நம்ம வந்து விவசாய குடும்பத்துல இருந்திருக்கோம். நல்லா படிக்கணும். நல்லா ஐடி ஃபீல்டுக்குள்ள போணும் ம். அப்படின்றது தான் ஒரு மெயின் தாட்டு. ஸோ அதோட தான் அப்படி இருந்து போனேன். ம். கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனேன். அங்க போயி அ நிட்டிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தேன். ம். அந்த கம்பெனில. அங்க வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டு சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அங்க ஒர்க் பண்ணிட்டு, அங்க வந்து ஒரு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது தோணுச்சு, ஆஹா! நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். என்னடா 2 நம்ம இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சோன்னு ஞாபகம் ஆமா. வந்தது. திரும்ப என்னடா நம்ம படிச்ச ஃபீல்டுக்கும் இல்லாம, எந்த ஃபீல்டுமே சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபீல்டுக்குள்ள ஒர்க் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்குள்ள தாட் வந்துருச்சு. சரி சென்னை போலாம். சென்னை போனா ஓகே. இப்போ அந்த நிட்டிங் கம்பெனிக்குள்ள வேலைக்கு போனதுக்கான மெயின் காரணம் என்ன? ஐ மீன் ஒரு ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் நீட் அந்த பர்ப்பஸ்க்காக போனதா? இல்ல என்ன ரீசன்? ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன். ஆ. ஓகே. அதனால போகணுன்ற ஒரு நெசசரிக்கு போயாச்சு. முக்காவாசி இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆ. படிச்சு முடிச்சுட்டு லோன் அடைக்கணும். இல்ல ஏதாவது ஒரு வேலை போணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். அந்த மாரி தான் போகுது. ஸோ அது அப்படிதான் இருக்கும். ம். இவங்கள எப்படி பழக்கம்? மீன் இவங்களும் யூ ஆர் ஆல்சோ ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டா? இல்ல எப்படி? இல்ல ஆக்சுவலி வந்து நான் வந்து படிச்சது காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து காலேஜ் வந்து விவேகானந்தா திருச்செங்கோடு காலேஜ்ல படிச்சேன் நாமக்கல்ல. ம். நான் வந்து பிகாம் படிச்சேன். பிகாம் படிச்சுட்டு அடுத்து HDFCல ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஓகே காமர்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணுவோமே அந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்ல HDFC ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே எல்லாருமே படிச்ச ஒரு ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாம தான் அதுக்கப்புறம் நாங்க ஃபார்மிங் ரிலேட்டடா வந்துட்டு ஒர்க் பண்ணோம். அங்க தான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். ஓகே. நாங்க மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்னு ஒரு ஆஃபீஸ்ல 2 பேரும் வந்துட்டு 2 இயர்ஸா ஒர்க் பண்ணோம். ஸோ ஓகே. அங்க இருந்து எங்களுக்கு ஓகே நாங்க சின்ன வயசுல பார்த்த அந்த ப்ராப்ளம்ஸையும் அண்ட் வந்துட்டு இங்க ஒர்க் பண்றப்பயும் அது ரொம்ப நாங்க ஹெவியா பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுலருந்து நாங்க இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு தாட் வந்தது. ஸோ நாங்க அந்த கம்பெனியோட சப்போர்ட்டு
அண்ட் தென் ஸ்டார்ட் அப் டிஎனோட சப்போர்ட்டையும் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இது நாங்கள் வேர்வே ஃபுட்ஸ் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிட்டடை ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி. ஓகே. இப்போ ஜென்ரலா நம்ம வந்து சின்ன வயசுல நமக்கு யாரோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸ்கூல்ல இல்ல சொந்தக்காரங்க, அப்பா, அம்மா, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி ஏதாவது இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருந்ததா? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே இவங்கள மாரி இருக்கணும், இல்ல ஏதாவது பண்ணணும், இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு அந்த மாரி ஏதாவது இருந்ததா? என்ன மாரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது? இந்த மாரி ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், யங் விமன் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்றத நீங்க முடிவெடுத்தீங்க? ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்கும் ஸ்டார்டிங் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதுனா, 6th படிக்கிறப்ப கேட்டால் ஒரு எய்ம் சொல்லுவோம். நான் டீச்சர் ஆகணும், ம், டாக்டர் ம், ஆகணும்னு. காலேஜ் வந்து பார்த்தா, அது வேற மாரி ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாரி இருக்கும். ஸோ எங்களுக்கும் அந்த மாரி இருந்து வந்தது தான். ம், நம்ம வந்துட்டு என்னன்னா, ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாரி நாங்க பிகாம் படிச்சிருக்கோம், அவங்க இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா ஒர்க் பண்ணோம், அந்த மாரி இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப் அண்ட் பேக்ரவுண்டு அதுக்கு நல்லா வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாரி, இல்ல வந்துட்டு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா இருக்கணுன்றது மாரி, நாங்க வந்துட்டு அதெல்லாம் எங்க அப்பா, அம்மா சப்போர்ட் அப்போ வந்துட்டு எங்களுக்கு இருந்தது ஆக்சுவலி. ம், ம். கொஞ்சம் நாங்க இவ்ளோ தூரம் வந்து ஒர்க் பண்றோம் அப்டின்னா, அவங்களோட சப்போர்ட் இல்லாம வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் சப்போர்ட்டு அதுதான். ஒரு சிலர் எங்கள மாரி இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு, ஒரு சிலர் அப்பா, அம்மா இவ்ளோ தூரம் கிராமத்துலேருந்து நாங்க ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். அவங்களும் வந்துட்டு திருச்சியிலேருந்து தோப்புப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம் தான். நாங்களும் கரூர்லேருந்து முனையனூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இங்க வந்து இவ்ளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எங்க அப்பா, அம்மாவோட சப்போர்ட்டு. ம், ம். அண்ட் தென் வந்துட்டு இங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்டின்னா, நாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கம்பெனில எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் இல்லாம எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது. ம், அதுக்கப்புறம் ம். வந்துட்டு ஓகே ஏதாவது வந்துட்டு பண்ணுவோம். யாருக்காவது இன்ஸ்பிரேஷனா ஏதாவது இருக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க இருந்தது. ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுவாகவும், இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்டின்ற தாட்ல இத கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சூப்பர். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா வந்து ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு ஒரு குறிக்கோளோட ஏதோ பண்ணணும், நம்மளை மாதிரி 4 பேரை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண அந்த கம்பெனிலேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி சர்ச்ன்றது அந்த மாதிரியா எதுவும் இப்போ நம்ம பெருசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. ம், சின்ன சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். ஆக்சுவலாக அங்கே நமக்கு மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நமக்கு ஃபார்மருக்கு வந்துட்டு எதனால் லாஸ் ஆகுது ம். அப்படின்றது வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஏன்னா நாங்கள் அந்த ஒர்க் பண்ண இடத்துல வந்துட்டு கஸ்டமர்ஸோட ஐ மீன் எப்படி கஸ்டமர்ஸோட பேக்ரவுண்ட் அண்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸோட கொஞ்சம் எங்களுக்கு கனெக்ட் இருந்தது. ஸோ என்ன மாதிரி உள்ள எப்படி வருது, எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, ஐ மீன் எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு போகுது அந்த மாதிரி எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அங்கே எங்களுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்தது அப்படின்னா, நாங்கள் கிரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பேக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி கொடுப்போம். ஓகே. அதில் எங்களுக்கு நாங்கள் வரதை எல்லாமே அப்படியே கொடுத்தாலுமே, ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கணும், இது இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், அப்படி ஷேப் இல்லாமலும் இருந்தாலோ, இல்லை அட்ராக்டிவாக இல்லாமல் இருந்தாலோ, அதை கஸ்டமர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுல எங்களுக்கு நிறைய என்ன ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆகுது. கேரட்டு இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு உடையிறதோ, இல்லை ம், மெச்சூர்ட் ஆகாமல் இருக்கிறதோ, ம், அந்த மாதிரி ஒரு சிலது ஷேப் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ம், நேச்சுரலாக ம், இருக்கிறதுனால ம். ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் எது வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு வேஸ்ட் ஆகுது மீன்ஸ் இதனால வேஸ்ட் கஸ்டமர்னால பேசிக்கலி ரிஜெக்ஷன். இட் இஸ் எஸ் நாட் வேஸ்ட். வேஸ்ட்னு சொல்ல கஸ்டமர்னால முடியாது. வந்துட்டு ஸோ கிரேடிங் ரிஜெக்ஷன். பண்ணும்போது வேஸ்டேஜ்ன்றது பதில் ரிஜெக்ஷன் சொல்லலாம். இது எஸ் வந்து விஷுவலி அப்பீலிங்காக இல்லை, அதனால வந்து இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். இல்லை சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிப்பிக்கலி கிரேடிங்கோட சைஸஸ் இருக்கும். இந்த சைஸ்னா கிரேட் ஏ, கிரேட் பின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆமா. ஸோ அதை அந்த பேஸ் பண்ணி மாதிரி தான். ஓகே, அந்த மாரி இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் எது இருக்குன்னு பார்த்துட்டு, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? வேல்யூ ஓகே. ஆடடா அதுக்கு மதிப்பு கூட்டல் பண்ணி, நம்மளால என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு யோசிச்சோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எங்களுக்கு இந்த கீரை, ம், கேரட்டு, இந்த உருளைக்கிழங்கு, அந்த பீட்ரூட்டு அந்த மாரி தக்காளி அதெல்லாம் வந்துட்டு நெறைய இது மாரி தெரிஞ்சது. ம், அதுவும் இல்லாம அதனால வந்துட்டு இதெல்லாம் இப்போ வெண்டைக்காயெல்லாம் பார்த்தோன்னா, ஒரு ஃபார்மர் வந்துட்டு சந்தையில விக்க முடியும் அப்படின்னா, ஒரு 100% ஹார்வெஸ்டிங் பண்றாங்கன்னா, 40% தான் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போ முடியும். ம், ஸோ ம். அந்த 60%ஓ இல்ல வந்துட்டு ஒரு 50%ஓ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹார்வெஸ்ட் ஆயிடும். அவங்க பிளான் ஓகே. பண்ணி பண்றது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஹார்வெஸ்ட் ஆயிடுச்சு அப்பன்னா, சந்தையில போயிட்டு நம்ம அத வைக்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கிறத நாங்க வாங்கி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெஜிடபிள்ஸா அத வாங்கி நாங்க வேல்யூ ஆட் பண்ணி, அதோட மதிப்ப வந்துட்டு இன்னும் நாங்க கூட்டி வெளில வைக்கிறது தான். ஓகே. டிப்பிக்கலி உங்களோட பிஸ்னஸ் கோல் என்ன? நீங்க விவசாயிகளுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இப்போ ஃபார்மர் சைடு வந்து நம்ம கொண்டு போய் விற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு மக்கள் பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஃபார்மர் கொடுக்கும்போது ஒரு இன்கம் தான் வருது. ம். ஸோ அவங்க அந்த மாதிரி அன்மெச்சூர்ட் ஆகுறது, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப தூரம் போய் விற்க முடியாத ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்னும் எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் வேல்யூ ஆட் மதிப்பு கூட்டல் பண்ணி கொடுக்கும்போது ஃபார்மருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்க ம். போகிறோம். ம். ஸோ அவங்களுக்கு 2 இன்கம் வருது. ஸோ ஃபார்மருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்து இன்னும் எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எங்களை இன்னும் வந்து வளர்ந்து இன்னும் இன்னும் பெருசாக வரணும். பொண்ணுங்கனாலே வந்து ரொம்ப டவுன் பண்ணி நினைக்கிற சொசைட்டியில் பொண்ணுங்கன்னா கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்ற ஒரு மெயின் தாட் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஜாப்புக்கு போகாமல் எங்களை மாதிரி இன்னும் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் ம். அப்படின்றது தான் எங்களோட மெயின் ஃபியூச்சர் கோல்னால் இதை நாங்கள் வச்சுருக்கோம். இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு என்னென்னா நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க. யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும், எப்படியாச்சும் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற முறையில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியோட மெயின் நோக்கமே அதுதான். ம். ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸை இன்வைட் பண்ணி இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட சேலஞ்சஸ் எப்படிலாம் பண்ணாங்க, அந்த லேர்னிங்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுனால மேபி அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 பேர் அதனால் பயன்பட்டு அவங்க வந்து அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணால் கூட இட்ஸ் குட் சக்ஸஸ் ஃபார் யா அஸ். யா அதுதான் ஐடியாவே. ஸோ இப்போ விவசாயிகளுக்கு இது என்ன மாதிரி வந்து நீங்கள் எப்படி அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எப்படி அவங்கள டீல் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்னு ஒரு கம்பெனி கூட நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க வந்து ஆர்கானிக்காக நேச்சுரலாக யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கூட கனெக்டில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபார்மர்ஸ் கூட நம்ம கனெக்டில் இருக்கோம். ம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அது எல்லாமே நேச்சுரலாக இருக்காங்களா அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்லாம் நம்மளை டேரெக்டாக போய் ஃபார்ம் விசிட் பண்ணுவோம். ம். ம். விசிட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கேரட் விளைய வைக்கிறாங்கன்னா அவங்க அவங்க வந்து எவ்வளோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, ம். அதில் நம்ம வந்து எவ்வளோ வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க, ம். அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதில் நம்ம எடுத்து ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண முடியுமா ம். ம். அப்படின்றது தான் நாங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து ஃபார்மர்ஸை மீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபார்மருக்கும் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுவாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்பிக்கையாக இறங்கி பண்ணலாம், நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும் மக்களுக்கு நல்ல ஒரு பொருளை கொடுக்க முடியும் அப்படின்னு ஃபார்மருக்கு ட்ரஸ்ட் வரப்போது நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து அதை மதிப்பு கூட்டல் பண்ணி இன்னும் செல்ஃப் லைஃப் அதிகப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேரட்டில் ஒரு 2 டேஸ் மேலே நம்மளால் வச்சு சாப்பிட முடியாது. ம். ம். ஃப்ரிட்ஜ்லேயே கரெக்ட். ஸ்டோர் பண்ணாலும் 3 to 4 டேஸ் மேலே சாப்பிட முடியாது. ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை மால்ட்டாவோ பவுடராவோ பண்ணும்போது இன்னும் செல்ஃப் லைஃப் அதிகமாகுது. ஒரு ஓகே. 5 நாள் வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதை சாப்பிடும்போது நம்ம 6 மந்த் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிட்றோம். ஸோ எல்லாத்துக்கும் கொஷின் வரும், என்னப்பா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்ற ஒரு வெஜிடபிள்ஸை கொண்டு போய் எனக்கு மால்ட்டா பண்ணி கொடுக்குற, இதில் எப்படிப்பா அந்த நியூட்ரிஷன் கிடைக்குன்னு கேட்பாங்க. பட் அது கொஷின் கரெக்டு. பட் ஆனால் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷில் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து எனக்கு கிடைக்குது, அந்த எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா ம். இதில் வந்து ஒரு 10 டைம்னாவது இந்த எனர்ஜி நீங்கள் குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க நியூட்ரிஷன் இதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு மக்களுக்கு வந்து எடுத்தோடனே இப்போ சின்ன குழந்தைங்களாம் வந்து கேரட்டை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேரட்டோட ஃபுல் எனர்ஜி இதில் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணி ம். நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு பற்றின ஒரு ஐடியாவும் இருக்குது. ஃபார்மருக்கும் இது மூலமாக நம்ம கொடுக்குற ஒரு பொருளை இந்த மாதிரி பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறாங்கன்றது ஃபார்மருக்கு ஒரு பில்ட் ஆகும். ஓகே. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி வந்து நீங்கள் அதோட நியூட்ரிஷன் வேல்யூலாம் போகாமல் அப்படியே நீங்கள் பண்ணுறீங்கன்றது. பட் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து மக்களோட அவேர்னஸ் இருக்குல்ல, அதை ம். பற்றின ஒரு புரிதல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நான் எதை வாங்கணுன்றது ஒரு பாயிண்ட். அது நீங்கள் ஆல்ரெடி ம். சொன்னீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, இது வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணணும், அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஓகே, இது வந்து பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது. அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்களா? லைக் ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை சம் ப்ரோக்ராம்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனு அந்த மாதிரி ஏதாவது ம். பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம வெளில போகும்போது அண்ட் வந்துட்டு பார்க்குற எல்லார்ட்டையும் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இப்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்து மோஸ்ட் ஆஃப் இப்போ வந்து குழந்தைங்க இல்லை வந்துட்டு ஹெல்த்தி மதர்ஸு இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணணும் சாப்பிடணும் அப்படின்றதுக்கு தான் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட இது என்னன்னா எல்லாருக்கும் ஹெல்த்தியாக வந்துட்டு ம். எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும், ஃபுட்டுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். ம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த இடத்துல சொல்ல முடியுமோ எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு ஹெல்த் ட்ரிங்க்கோ வந்துட்டு வெளியில் வாங்கி
என்னன்னு தெரியாம யூஸ் பண்றத விட, நம்மளோட ஃபார்மர் செஞ்சது தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இத வந்துட்டு செஞ்சுட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட ரிசல்ட்டுமே வந்துட்டு நாங்க கேட்டுருக்கோம். எப்படி இருந்தது என்னன்றது கேட்டுருக்கோம். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஃபீட்பேக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. ம். எங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கும் அது வந்து ஈஸியா பிடிக்குது. ஒரு சில குழந்தைங்க இந்த பீட்ரூட், கேரட் இந்த மாரி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாரி மால்ட்டாவோ, இல்ல வந்துட்டு நாங்க இந்த மாரி என்ன சொல்றது, வெஜிடபிள்ஸ்ல வத்தல் எல்லாம் செய்வோம். கேரட், பீட்ரூட் அந்த மாரி இதெல்லாம் வத்தல்லாம் செய்வோம். அதெல்லாமே விரும்பி சாப்பிடுறாங்க. ஸோ ம். வந்துட்டு வெளியிலயுமே நல்ல மார்க்கெட்ல வந்துட்டு நல்ல ஒரு குரோத் இருக்கு ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம். ஓகே. ஏன்னா முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா வந்து ம். அந்த மக்களுக்கு வந்து இது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது தெரியற வரலும் தான் அது. ஒன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, அதோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எஸ். ம். இப்போ நீங்க எத்தன இப்போ ஃபார்மர்ஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, இன்டராக்ட் பண்றீங்க. இப்போ ஆர்கானிக்ன்னு சொன்னீங்க. ஆர்கானிக் அகைன் ஒரு ட்ரிக்கியான வேர்டு தான். இப்போ ம். ஆர்கானிக்ன்னும்போது ஆர்கானிக் அப்படின்றது யார் சர்டிஃபை பண்றா? இப்போ நீங்க வாங்குறீங்க ஆர்கானிக்ன்னு வாங்கும்போது, அதெல்லாம் என்ன பார்ப்பீங்க? எப்படி தரம் பிரிப்பீங்க? ஆர்கானிக் தானா அப்படின்றது? ஆ அதான் ஆக்சுவலி வந்து நாங்க டைரக்ட்டா வந்து ஃபார்ம் விசிட் போயிருவோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து நான் விவசாயம் பண்றேன், ஆர்கானிக்கா பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ம். பட் வந்து நான் நேர்ல போகாம வந்து அத வந்து நான் ஆர்கானிக்ன்னு ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நாங்க டைரக்ட்டா வந்து மந்த்லி வந்து ஒரு 10 டூ 15 டேஸ் வந்து நாங்க ஃபார்ம விசிட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ம். ஸோ இவங்க வந்து ஆர்கானிக்கா பண்றாங்களா? இதுக்கு ஏதாவது சர்டிஃபைட் வச்சிருக்காங்களா? இது ஆர்கானிக்கா தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் விளைய வச்சுட்டு இருக்காங்களா? அப்படின்றது நாங்க கரெக்ட். டைரக்ட் விசிட் பண்றோம். ஸோ கரெக்ட். டைரக்ட் எதுவுமே நம்ம வந்து நேரா போய் பார்த்தா தான் வந்து அது வந்து நம்ம ஆமா, ட்ரஸ்ட் ஆமா. பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா. நாங்க அது வந்து ஃபார்மர் சைடு போய் ட்ரஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டே வாங்குறோம். ஆக்சுவலா நம்ம ஆ டீம் வந்துட்டு அங்க இருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு சேர்ந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட இருந்து வெஜிடபிள்ஸே வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஓகே. எடுத்தோனே யாரும் வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணாம அவங்களே ட்ரஸ்ட் பண்ண முடியாம இல்ல. நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்ல அவங்க அது கூடயும் சேர்ந்து ட்ரஸ்ட்ன்றத ஆக்சுவலி. தாண்டி வந்து நார்ம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆர்கானிக் அப்படின்னா அது ஆர்கானிக்கா இருக்கணும். ஆமா. ஒரு ஃபேக்கா எஸ். இருக்கக்கூடாது. ஏன்னா அத நம்பி நீங்க ஒரு ப்ராடக்ட் வேல்யூடட் ப்ராடக்ட் பண்றீங்க. அது கரெக்ட்டா போய் சேரணும். ஏன்னா யூ டிபெண்ட் ஆன் சம்மோன் அப்படின்னும்போது அவங்க கரெக்ட்டா இருக்கணுன்றத டெஸ்ட் பண்ற தப்பு கிடையாது. ஸோ அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. கரெக்ட் தான். இப்போ ஆர்கானிக் அப்படின்றது சர்டிஃபை பண்ணி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்களா? இல்ல எப்படி அது? அது அது கொஞ்சம் ஆக்சுவலா நம்ம கூட ஒர்க் பண்ற ஃபார்மர்ஸ் எப்படின்னா, ஒரு சில ஃபார்மர்ஸ் சர்டிஃபைடு இருக்காது. ஒரு சில ஃபார்மர்ஸ் கிட்ட தான் சர்டிஃபைடு இருக்கு. எல்லாருமே ம். சர்டிஃபைடுன்னு சொல்ல முடியாது. ம். பட் அந்த மாரி இல்லாதவங்க கிட்ட நம்ம டைரக்ட்டா போயிட்டு பார்த்து கொஞ்ச நாள் ஒர்க் அது பண்ணி வேலிடேட் இருந்துட்டு பண்ணிடுவீங்க. ஆமா. ம். நம்மளோட குளோசஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டுட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம கூடயும் இருந்து பார்த்துட்டு, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்டே பர்ச்சேஸ் பண்ண ஓகே. ஆரம்பிப்போம் ஆக்சுவலி. அதுக்கு மெயின் காரணம் வந்து எல்லாருக்கும் அந்த இந்த மாரி ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்றது வந்து ம். தெரியாது. அவேர்னஸ் கிடையாது. எஸ் ஆமா. கரெக்ட். விவசாயிகளுக்கு. அதனால. அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு நேச்சுரலா வந்து ஒரு ஆர்கானிக் முறைப்படி தான் வந்து ஒரு இயற்கை விவசாயம் தான் பண்றாங்க. அத தான் நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு ஆமா கன்ஃபார்ம் கரெக்ட். பண்ணுவீங்க. ஏன்னா கரெக்ட். இப்ப கஸ்டமர்ஸுமே ஒரு சிலர் வந்துட்டு நெறைய அ நம்பாம கிடையாது. அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க இல்ல வந்துட்டு நம்பிக்கைன்றது இல்ல. இது கண்டிப்பா இது வரணும். ஏன்னா இப்ப ஆமா. சாப்பிடுறது விஷமா இல்ல ஃபுட்டா அப்படின்னு தெரியணும்னு ஆமா. தான் பண்ணுவாங்க. தெரிஞ்சுட்டு அதுக்காக தான் நெறைய சாப்பிடுவாங்க. பேருமே பட் வந்து எங்ககிட்டயுமே கேட்பாங்க. ஆர்கானிக்ன்னு சொல்றோம். பட் அதுவுமே கரெக்ட் தான். பட் நேச்சுரலா வந்து பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். ம். இப்போ வந்து நான் நேச்சுரலா பண்றேன் அப்டின்னா, அதுல வந்து ப்ரிசர்வேட் பண்ணி வைக்கிறது. ஏதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பிக்கிள்லாம் சாப்பிடுவோம். ம். நம்ம ம். நார்மலா வீட்ல பண்றது வேற மாரி பண்ணுவோம். இதுவே நம்ம கடையில போய் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது, அத வந்து வினிகர் ஆட் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்கானிக் பிளஸ் நேச்சுரல் பிளஸ் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஆர்கானிக்கும் பண்றோம். நேச்சுரலாவும் அந்த ப்ராடக்ட்ட வெளியில கொண்டுட்டு வர்றோம். இந்த மாரி எதுவுமே ஆட் பண்ணாம, ப்ரிசர்வேட் பண்ணாம, இப்ப மால்ட்டுக்குலாம் ஒரு கலர் வர்றதுக்காக ஏதோ ஆட் பண்ணுவாங்க. ம். ஸோ அந்த மாரி நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. நம்ம ப்ராடக்ட்ல எப்போதுமே ஆர்கானிக் பிளஸ் நேச்சுரல் 2மே வந்து பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ அதனால ஃபார்மர டைரக்ட்டா போய் விசிட் பண்ணி, அவங்க இது வந்து ட்ரஸ்டபுளா ஆர்கானிக்கா தான் பண்றாங்களா? இல்ல வேற ம். ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்களா? அப்படின்னு விசிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவங்கட்ட ப்ரிக்யூர் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலா வெஜிடபிள்ஸ் நம்ம எல்லாமே. ப்ராடக்ட் செஞ்சதுக்கு அப்புறமுமே வந்துட்டு, ம். அது வந்துட்டு நம்ம நார்மலா வச்சா வந்துட்டு எப்படி இருக்கு ஆக்சுவலா ஆர்கானிக்கா வைக்கும்போது ஏன்னா ஒரு சில மால்ட்டு இல்ல பிக்கிள்ஸு அந்த மாரி வத்தல்லாம் வந்துட்டு செல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, ஆமா. வத்தலுக்கெல்லாம் பார்த்தோம்னா, ஊறுகாய் அது ஆக்சுவலி என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஆமா. ஆமா. செல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம நேச்சுரலா பண்ணும்போது, இப்போ நம்ம வினிகர் போட்டோம் அப்புட்ன்னா, ஒரு ஊறுகாய் வந்துட்டு ஒரு 10 மந்த்ஸ், 18 மந்த்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ம். ஆனா நம்ம வைக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, நாங்க ஃபுல்லா முன்னாடியே டெஸ்ட் பண்ணிருவோம். எப்படிலாம் வச்சா வந்துட்டு அதாவது நேச்சுரலா பண்றோம். அது எந்த மாரி வச்சா வந்து கரெக்ட்டா அந்த 3 வீக்ஸு ஒரு 1 மந்த்தாது வேணும். ஸோ அது எல்லாமே நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு ஆர்&டி பண்ணிட்டு, லேப்லலாம் குடுத்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் நம்ம வெளியிலே எடுத்துட்டு போவோம். இது ஓகே. ஓகேவா இருக்கும், மக்களுக்கு விரும்புவாங்க அப்டி சொல்ட்டு, அது பார்த்துட்டு தான் எல்லாமே வந்துட்டு நம்மளும் வெளியிலயும் எடுத்துட்டு போறோம். கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கிட்டு ஓகே அப்டினா தான் நாங்க அடுத்து வெளிலவே ப்ராடக்ட்ட செல் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே. நீங்க இன்டர்னலா அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணுவீங்க. ஆ தெரிஞ்சவங்ககிட்ட ஆமா. குடுத்து அவங்ககிட்ட ஆமா. ஃபீட்பேக் வாங்குங்க. ஓகே. ஸோ இப்போ கரண்ட்டா நீங்க எத்தன ப்ராடக்ட் பண்றீங்க? லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன? அது அது சொல்ல முடியுமா அத பத்தி? ஆ நம்ம எது ஃபர்ஸ்ட்டு 8 ஸ்டார்ட் பண்ணீங்க? அது அது ஆக்சுவலா வந்து ம். எங்களுக்கு வந்து கேரட் தான் மெயினு. ம். ஏன்னா ஊட்டினாலே கேரட் அப்படின்ற
இது போய் நம்ம அந்த கேரட்டை ஊட்டியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிற, ஏன்னா இப்போ சென்னைனாலே பேசிக்காக வந்து எல்லாமே கிடச்சிரும். பட் வில்லேஜ் சைடெலாம் எடுத்துகிட்டு போனால் அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேரட்டை வந்து மெயினாக கேரட் மால்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் எங்களோட ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. கேரட் மால்ட் தான் ஃபஸ்ட்டு எங்களோட ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மேங்கோஸு சீசன்லாம் வந்து ஒரு சில சீசனில் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ ஆப்பிள்லாம் அந்த ஓகே. ஆப்பிள் அந்த சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆமாம். மேங்கோஸும் அந்த சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிக்கு அதெல்லாம் மிட்டாய் பண்ணோம்னா, அதை மால்ட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்ச நாள் அதிகப்படுத்தலாம் அப்படின்றது தான் இது. இப்போ நாங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ம் ம். கேரட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, அது இல்லாமல் வத்தல் ரேட்டு வெஜிடபிள்ஸ்லேருந்து கோவக்காய் வத்தல், கிளஸ்டர் பீன்ஸ் வத்தல், பிரிஞ்சால் வத்தல், ம். அதுக்கு இல்லாமல் தக்காளியிலேருந்து நம்ம வத்தலாம் ரைஸில் தக்காளி ப்ளஸ் ரைஸ் போட்டு ம். ரைஸ் வத்தலாக பண்ணிகிட்டு இருக்கோம். தக்காளி ரைஸ் ஓகே வத்தல், ஓகே. கேரட்லேருந்து ரைஸ் வத்தல் பண்ணுறது, பீட்ரூட்லேருந்து ரைஸ் வத்தல் பண்ணுறது, ஆம்லாலேருந்து பிக்கிளு, லெமன்லேருந்து பிக்கிள், இந்த மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகே. இப்போ இப்போ நீங்கள் இதில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணதுலேருந்து இத்தனை ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிருக்கீங்களே, ம். அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சேலஞ்சிங்காக நடந்ததா? ஏதாவது சம்திங் டு லேர்ன் ஆர் ஒரு ஃபன்னியாவோ சம்திங் டு ஜஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஓகே இந்த மாதிரி நடந்ததில்ல, இன்றைக்கும் நம்ம வந்து சில விஷயம் சின்ன வயசில் பண்ணது இன்றைக்கும் நம்ம ரீகால் பண்ணி சந்தோஷப்பட்டுப்போம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இந்த எஸ்பெஷலி இந்த கண்டிப்பாக விஷயத்தில்? இருக்குது. கேரட் மால்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது பண்ணினோம். ஆ. பட் அட் த சேம் டைம் வந்து கஸ்டமர்ட்ட வந்து என்ன மாதிரிலாம் ஃபீட்பேக் வரும் அப்படின்ற அந்த கியூரியாசிட்டி வரும். ஒரு சில பேர் உங்கள் நாங்கள் ஸ்டால்லலாம் வெளிலலாம் போய் ஸ்டால் போட்டிருக்கோம். அங்கெல்லாம் எங்கள் ப்ராடக்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க பார்க்கும்போது, ஓ வேர்வை ஃபுட்டாக நீங்கள் தானப்பா, நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட் செய்கிறீங்களா, ரொம்ப அமேசிங்காக இருக்குது, என் குழந்தை கூட சாப்பிட்டுச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 26 வயசு 27 வயசு பொண்ணுங்க பையன் கூட உங்கள் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அப்படின்ற அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த கேரட் மால்ட்டு வெளில போய் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மால்ட் ரிலேட்டடாக வத்தெல்லாம் பண்ணும்போது இன்னும் நம்ம இன்னும் இன்னும் அதிகமாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஹாப்பினஸை கொடுத்துச்சு எங்களுக்கு இந்த கேரட் மால்ட்டு. ஸோ அது அதுக்கப்புறம் ரொம்ப தான் ஒன்னொன்னா நம்ம வந்துட்டு ஒன்றா இந்த மாதிரி பண்ணலாம், ஸ்டார்ட் கண்டிப்பாக பண்ண பண்ணியிருக்கோம். ஓகே முடியும் அந்த ஓகே. ப்ராடக்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி என்ன ஸ்கேலில் பண்ணீங்க, என்ன லெவலில் இருந்தது, எப்படி பண்ணீங்க? நீங்கள் டிஎன் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம என்ன ஆக்சுவலாக லெவலில் பண்ணீங்க? ஃபேமிலி சைட்லேயே சப்போர்ட் இருந்ததா, ஏதாவது எதிர்ப்புகள் இருந்ததா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஜென்ரலாக சொல்லும்போது டூ திங்ஸ், ஒன்று வந்து பிஸ்னஸ்னா அது ரிஸ்க்கு, அதில் போயிட்டு நான் வந்து பணம் போடக்கூடாது, வேணாம் வேலை எதாவது பாருன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து எஸ்பெஷலி விமன் ஆண்டர்ப்ரனர்னும் போது நீ வந்து ஒழுங்காக ஏதாவது வேலையை பாரு, உனக்கு எதுக்கு பிஸ்னஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை நீ பண்ணு எதுவாக இருந்தாலும் நான் உன்னை பேக் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு நிறைய எங்களுக்கு நடந்திருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அது எங்க அது ஃபேமிலி ஏன்னா சைடு ரொம்ப வந்து முக்கியம் அதுதான். ஏன்னா ஆமா. ஆக்சுவலி அதை ஓவர் கம் பண்ணணும். ம். உங்களை மாதிரி இருக்கிற கண்டிப்பா. விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஐடியா இருக்கிறவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது தெரியணும். அதனால அதை கண்டிப்பா. கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா ஓகே ரொம்ப கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டு தான். பட் எங்களுக்கெலாம் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எங்களை படிக்க வச்சாங்க, ஏதோ வேலைக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க, நாங்களும் வந்தோம் வேலை பார்த்தோம். ஸோ அந்த அந்த மாதிரி தான் எங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டு. பெருசா நீ வந்து பிஸ்னஸ் பண்ணு, வேலை வா அப்படின்ற தூக்கி விடுறதுக்குலாம் யாருமே கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேருமே தான் வந்து வருவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட்டில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ வந்துட்டு 2 பேர் வீட்லேயும் எப்படின்னா நாங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி. ம் ம் அப்பா அம்மா வந்துட்டு இல்லை, அவங்க வீட்லேயும் அப்பா வந்துட்டு இல்லை. ம். ஸோ எங்களுக்கு அப்புறம் இருக்க தம்பிங்க, அவங்களுக்கும் தம்பி இருக்காங்க, அவங்கள ஓகே. நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்க கிட்டலாம் போய் சொல்லும்போது இது வந்துட்டு எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி எப்போ ப்ராஃபிட் ரொம்ப எங்களை வந்துட்டு சிரிப்பாங்க அப்படியே ஆமாம் பார்த்தாலே, என்னது பக்கத்தில் பிஸ்னஸ் யார் பண்ணுறீங்களா ஆமாம் அப்படின்னு. ரிலேஷனோ இல்லை வந்துட்டு பக்கத்தில் யாராவது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்படி சொன்னாங்க அவங்களையும் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, ஆமாம். நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கோம். ஸோ பேக்ரவுண்டு அப்பா அம்மா இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு அவங்க இல்லை. ஸோ 2 பேருக்குமேன்றம்போது அந்த என்ன அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் தான் இதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்றம்போது, நீங்களே இது மாதிரி பிஸ்னஸ்ன்னு ஒன்று இறங்கிட்டீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வரதுக்கு எப்படியும் 10+ இயர்ஸ் ஆகிடும். ம் ம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆமாம். டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ம் ம். எதுக்கு ஸோ பொம்பளை பிள்ளை வந்துட்டு போயிட்டு ஒரு வேலை ஆமாம், பார்த்துட்டு வீட்டுக்கு அதுக்கு சம்பளம் அதுதான் கொடுத்தா கண்டிப்பாக பத்தாதா? அந்த என்னம்மா எல்லாரும் இந்நேரம் போய் ஐடியில் என்னம்மா இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, பிகாம் முடிச்சிருக்க, எல்லாம் 40,000 50,000 சம்பளம் வாங்குறாங்க. என்னம்மா நீ இது எப்போம்மா நீ பிஸ்னஸ் பண்ணி நீ வந்து இன்னும் ரெவன்யூ பார்த்து என்னம்மா அப்படி அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ம் ஸோ ம் அதுக்கெல்லாம் பேக் எண்டாக எங்களுக்கு வந்து அர்ச்சனா ஸ்டாலின் வந்து பெரிய பேக் அண்ட் சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்களுக்கு எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலேட்டிவை தாண்டி ஒரு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்களோ, அட் த சேம் டைம் வந்து எங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஐடியா இருக்குன்னு சொன்னோம். பட் அந்த ஐடியாவை கேட்குறதுக்கு ஒரு ஒரு மனசு வேணும், அதை கேட்டாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும், அதுவும் அவங்க சப்போர்ட் இல்ல, அது பண்ணாங்க. கண்டிப்பா. ஆ ஒரு ஒரு ஐடியான்னு ஒண்ணு ஆயிடுச்சு, நம்ம பண்ணணும், நம்மளோட குறிக்கோள்ல கிளியரா இருந்தோம் ஆமாம், அப்படின்னா, எந்த தடையா இருந்தாலும் நம்ம வந்து ஓவர் கம் நீ தான் பண்ண பண்ணு போறோம். இறங்கி பண்ணு, நாங்கள் இருக்கோம் பேக் எண்டா, நீங்கள் 2 பேரும் கான்ஃபிடென்ட்டாக அதில் இருக்கீங்க அப்படின்னா
ஸோ யூ கேன் டூ இட் அப்படின்னாங்க. சரி ஓகே நான் இறங்கி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் எங்கள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலேருந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஐடியா இருக்குது ம். அப்படின்னு சொன்னா அவங்களும் எங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து பேக்வேர்டாக என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ ப்ராடக்ட் செய்கிறதா மார்க்கெட்டிங்க்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ம். ம். நாங்கள் வெளியில் போய் பேசுறது, இந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லா சப்போர்ட்டுமே வந்து அவங்க பேக்வேர்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சும்மா சின்ன ஸ்கேலாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வீட்லயே வச்சு வந்துட்டு ம் மேங்கோ மிட்டாய், கேரட் மால்ட்டு அந்த மாதிரிலாம் சும்மா 2 சின்ன ப்ராடக்ட் சின்ன தான் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதைக்கு. அது கேரட் அது வந்து எல்லாம் ஒர்க் நாமளே பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு ஆமா. இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டே வந்துட்டு நாங்க சும்மா ட்ரை பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் கிட்ட இல்ல பக்கத்துல எல்லார்ட்டயும் குடுத்துட்டு இருந்தோம். ஓகேவா இருந்தது. ஓகே நாங்களே சும்மா ஒரு ஃபண்ட் போட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளான் எடுத்துட்டு தான் நாங்க ஸ்டார்ட் அப் டிஎன்ல அப்ரோச் பண்ணோம். இந்த மாரி நாங்க சின்னதா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா இருக்கு. மார்க்கெட்லயே வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நெறைய நல்ல ஃபீட்பேக்ஸும் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எங்கள நெறைய வந்துட்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த 25 லேக்ஸ் ஃபண்ட் வந்துட்டு குடுத்தாங்க. அவங்க ஃபண்ட் குடுத்ததுக்கப்புறம் நாங்க பெருசா வந்துட்டு வேர் ஹவுஸ் செட்டப்பிங்லாம் போட்டு எங்களுக்குன்னு தனியா ஆஃபீஸ் போட்டு, ம். மிஷினரிஸ் அதுக்கப்புறம் பெருசா வாங்கி இப்ப வந்து 3 இயர்ஸா 3 பண்ணிட்டு இயர்ஸாக இருக்கோம். ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ணீங்கல்ல, ம். வீட்லயே வச்சு பண்ணோம், பேரலலா ஒர்க் பண்ணிட்டே ம். பண்ணோன்னீங்கல்ல. அப்போ நீங்க வந்து என்ன மாரி மெஷினரிஸ் ஆர் என்ன என்ன செட்டப் வச்சிருந்தீங்க? ஒரு நார்மலா மினிமலா மிக்ஸி இருந்திருக்கும். சின்னதா வந்துட்டு கேரட் அரைக்கிறதுக்குலாம் மிக்ஸி, இந்த காய்கறி கட் பண்றதுக்குலாம் வந்து நார்மலா சின்ன கத்தி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். பெரிய இப்ப தான் மிஷினரி பெருசா எதுவுமே யூஸ் பண்ணல. பல்வரைசிங் ம். அந்த மாரி ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பல்வரைசிங் ட்ரையர்லாம் வாங்கியிருந்தோம். ம். நாங்க சின்ன சின்ன இத வச்சு தான் நாங்களே தான் பண்ணினோம் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். லைக் இப்போ நெறைய பேர் வந்து என்னன்னா, ஸ்டார்ட்டிங் பண்ணும்போதே நான் இதெல்லாம் இருந்தா பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம, அப்படின்னு கிடையாது. இல்ல ஒரு சிலர் ம். வந்து ஸ்ட்ரெயிட்டாவே அது மாரி போயிடுறாங்க. இப்போ ஆமா. ஆக்சுவலி நீங்க பண்ணது என்னன்னா, ஒரு சின்ன அளவுல ஒரு சாம்பிளிங் பண்ணீங்க. ஓகே. ஒர்க் பண்ணும்போதே யாருக்காவது குடுத்து பார்த்து, அதுல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வச்சீங்க. ஆமா, கண்டிப்பா. ஆமா. விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ம். அப்படிதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது, நமக்கு வந்து ஒரு நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே நம்மளோட ப்ராடக்ட் நம்ம தரமா பண்றோன்றது வரும். போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்ட்டா போயிருக்குன்றது ஆமா. வரும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நெறைய ஏன்னா நான் நெறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல காமன் குரூப்ல ஒரு இந்த மாரி ஸ்டார்ட் அப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கூடலாம் நெறைய பேசும்போது, அவங்களோட சக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதே மாரி ஃபெயிலியர்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ ஃபெயிலியர் இன் த சென்ஸ் லைக் என்ட்ரி நல்லாருக்கும். அதுக்கப்புறம் அது ம். ஒரு கன்டினியூட்டி ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதுக்காக அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷன் வச்சிருக்கணும். ஒரு கோல் இருக்கணும். அது இல்லாம நெறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஸோ உங்களோட கம்பெனிய பொறுத்தவரையிலும் உங்களோட கோல் என்ன? கோல் அப்படின்னா விஷன் அண்ட் கோல் என்னன்னா, லைக் அடுத்த 3 வருஷம் இல்ல அடுத்த 5 வருஷம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வேர் யூ வில் பி? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐடியா இருக்கா? என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அத சொல்லுங்க. கண்டிப்பா. நாங்க ஸ்டார்ட் பண்ணது சும்மா மினிமமா வந்துட்டு பண்ணுவோம். கஸ்டமர்ஸ்க்கு குடுப்போம். ஓகே அப்டின்ற மாரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆண்டர்பிரினர் ஆகப் போறோம் அப்டின்ட்டு தான். பட் பெருசா கோல்னா வந்துட்டு என்னன்னா, எங்கள மாரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ம். கஷ்டப்படுறவங்க வந்துட்டு என்ன சொல்றது? இது மாரி வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ஐடியா இருக்கும். பட் வெளில கொண்டு வரதுக்கு வந்துட்டு அவங்க பயப்படுவாங்க. இல்ல எந்த மாரி சப்போர்ட் இல்லாம கரெக்ட். இருப்பாங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கு நாங்க ரீச்சபிளா இருப்போம். அந்த மாரி ஒண்ணு. அது இல்லாம ஃபார்மர்ஸ்க்கு முக்கியமா இப்ப ஃபார்மிங் ரிலேட்டடா நெறைய பேர் இறங்கறதே கிடையாது. ஆமா, பயம் வந்துருது அவங்களுக்கு. நெறைய லாஸ் ஆயிடுமோ! ஆமா. எங்கேயாவது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம பாதியில விடுற மாரி இருக்குமோ! அப்டின்னு சொல்லி, ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் நாங்க கண்டிப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம். நெறைய ஃபார்மர்ஸ் வந்துட்டு இப்ப அது மாரி தயங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு நாங்க சப்போர்ட் பண்ணி, எங்களால முடிஞ்ச வரைக்கும் வெளியில என்ன பண்ண முடியுமோ, அத சப்போர்ட் வந்துட்டு பண்ணி தருவோம். பெருசா வந்துட்டு அவங்க அதே மாரி எங்களோட மாரி யங்ஸ்டர்ஸ் அண்ட் தென் வந்துட்டு வுமன்ஸ்க்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களால கிரியேட் பண்ணி தர முடியும். ஸோ அவங்களால என்னென்ன ஹெல்ப் எங்களுக்கு பண்ண முடியுமோ, அத ஹெல்ப் பண்ணிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி தர முடியும். ஸோ இன்னும் வந்துட்டு பெருசா வேர்வைய இது பண்ணி, எங்கள மாரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் எங்களுக்கு ஒரு ஆசை. அதே மாரி எங்கள மாரி கஷ்டப்படுற குடும்பத்திலருந்து வந்து ஸ்டார்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மாரி ஸ்டார்ட்டிங் கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம கரெக்ட்டான இடத்துல அத பில்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடலாம். பட் அதுக்கு எல்லாரும் முன் வரணும். அது கரெக்ட்டு. ஓகே. ஸோ இப்ப நீங்க வந்து ஒ சுயமா முன்னெடுத்து சில விஷயம் பண்ணீங்க. உங்களுக்கா சில விஷயங்கள்லாம் அமைஞ்சது. நீங்க வேலை செய்ற இடத்துல ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ நீங்க உங்க கம்பெனிங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இப்ப எக்ஸ்பான்ஷன் பத்தி சொல்றீங்க. நெறைய பேர கொண்டு வரணுன்றீங்க. இப்போ நேட்டிவ் சைட்லயோ, இல்ல அங்க அந்த மாரி ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணி, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அங்க இருக்கிறவங்க வில்லேஜரோட லைஃப் ஸ்டைல இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது கண் ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா? என்ன? இருக்கு அந்த ம். ஐடியா ம். ஆக்சுவலி. ம். இப்ப ஆக்சுவலா வந்து ஆ இப்ப ரீசென்ட்டா செம்பேடுன்னு சொல்லி திருவள்ளூர் பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க. ம். ஸோ அங்க உள்ள ஒருத்தவங்களுக்கு இந்த மாரி பிக்கிள்லாம் வந்து அவங்கள பண்ண முடியும். அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி நம்ம உருவாக்கி குடுக்கணும்ல. ம். ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட் பண்றாங்க அப்டின்னா, அவங்க வீட்ல தான் இருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ம். பிளஸ் அது இல்லாம அந்த ப்ராடக்ட் நாங்க எடுத்துட்டு வர்றோம். ஸோ அந்த மாரி ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாரி வந்து ஒர்க் ஷாப் மாரி பண்ணி,
அங்கே உள்ள வந்து இந்த குழுலாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா, ஆமா, ஆமா. அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க நம்ம வந்து வில்லேஜில் இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐடியாவும் இருக்குது எங்களுக்கு. எதுக்கு அவங்களால முடிஞ்ச அவங்க வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் செய்ய முடியும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது நம்ம அங்க போயிட்டு செஞ்சு சின்னதா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் அவங்களால செய்ய முடியும், இல்ல வெளில விக்க முடியும்ன்றத அவங்க கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ற ஐடியாவும் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, ஒர்க் ஷாப் மாரியும் கண்டக்ட் பண்ணி நாங்க எல்லாருக்கும் அது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஓகே. ஏன் எதுக்கு நான் மெயினா இது கேட்டேன் அப்படின்னா, இப்போ வில்லேஜ் சைடு எஸ்பெஷலி நீங்க அங்கேருந்து ஆமாம். வந்திருக்கீங்க. விவசாயி அப்படின்னும்போது அங்க இருக்கிற அ அடுத்த லெவல் ஆஃப் ஒரு மிடில் கிளாஸ் விவசாயி சார்ந்து, இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அ ஐடியா இருந்தது அப்படின்னா, இப்ப நீங்க கொண்டு வர ப்ராடக்ட் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது தோணும். புதுசா சம்திங் டிஃப்ரெண்ட்டா ஆ. பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாரி வந்து ஒரு எம்பவர் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் பார்ட்னர் பண்ணலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அது கேட்டேன். ஸோ ம். நீங்க பண்றீங்க அப்படின்னா இது நல்ல விஷயம். சிட்டிக்குள்ளார பண்றது வந்து ஏன்னா சிட்டில நெறைய அட்லீஸ்ட் ஸ்கோப் இருக்கு. வில்லேஜ் சைடு தான் மெயின் ஃபோக்கஸ். அதனால கரெக்ட். அதுக்கு தான் இந்த கேள்விய நான் கேட்டேன். ஸோ இப்போ இப்போ நியர் ஃபியூச்சர்ல பண்ற மாரி இருக்கீங்களா? இல்ல எப்படி எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. ஏன்னா அ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ரீச் நம்ம அவுட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்காக தான். ஆக்சுவலா பண்ற மாரி நெறைய ஐடியாஸ் இருக்கு. அதான் எங்களோட வந்துட்டு முக்கியமான கோலுமே அதுதான். நாங்க வில்லேஜ்லேருந்து வந்தது மாரி, அவங்களும் வில்லேஜ்ல இருந்து இங்க வர முடியல அப்டின்னாலும், ம். அங்கருந்து அவங்களால என்ன பண்ண முடியும்? எந்த மாரி வந்துட்டு அவங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் தென் அவங்களுக்கு என்ன மாரி நெறைய தோணும். ஒரு சிலருக்கு வந்துட்டு எல்லாமே வந்து ஐடியாஸ்லாம் இருக்கும். பண்ண முடியாது. ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃபு, இல்ல வந்துட்டு வெளில வர முடியாத எங்கள மாரி சின்ன சின்ன பொண்ணுங்க அந்த மாரிலாம் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி நாங்க வந்துட்டு என்ன மாரி கொண்டு வரலாம்? ம். நம்மளோட கிராமத்துல வந்து இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பேருக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அதேமாரி அத சுத்தி இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாரி ஹெல்த்தியா என்ன மாரி கொண்டு போனா நல்லாருக்கும் அப்டின்றத டிஸ்கஸ் பண்ணி, கண்டிப்பா பண்ணணுன்ற ஒரு ஐடியால தான் இருக்கோம் ஆக்சுவலி. இப்போ ஓகே. எங்க கூட ஒர்க் பண்றவங்களுமே வந்துட்டு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான் மீனாட்சி அம்மான்னு. அவங்களும் எங்களுக்கு நெறைய ஐடியா குடுத்துட்டு, அவங்களாலயுமே இப்போ நாங்க ஒரு சில வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே நல்லா ஆமா. தயாரிச்சுட்டு இந்த வந்துட்டுருக்கோம். கேள்வியே மெயின் காரணம் என்னன்னா, அ இப்போ நம்மளோட அ பாட்டி, தாத்தா இல்ல இதுக்கு ஆமா. முன்னாடி இருந்தவங்கலாம் அப்ப இருந்த ரெசிபியா இருக்கட்டும், இல்ல ம். செஞ்ச அந்த எல்லாரும் இதெல்லாம் வந்துட்டு இப்ப ரொம்ப மறந்து மிஸ் போச்சு. பண்றாங்க. மிஸ் பண்றாங்கன்றத தாண்டி மறந்து போச்சு. நெறைய பேருக்கு தெரியாது. அந்த வழிமுறைகளும் சரி, அந்த வழக்கமே இல்ல. சிலது வழக்கொழிஞ்சே போச்சு. அது அதெல்லாம் திருப்பி கரெக்ட்டு. கொண்டு வரணும் அது. இப்ப நாங்களுமே வந்து இப்ப வந்து நாங்க புரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருசா வந்து நாங்க 2 பேரும் அதுல இன்வால்வ் ஆயிட்டோம். ம். பட் இனிமே வர்றவங்க வந்து நான் போயி சமைச்சு, அதுல இருந்துலாம் யாரும் இப்ப உள்ள வரமாட்டாங்க. ஸோ அவங்க அவங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நாங்க இப்ப கத்துக்கிட்டோம்னா, நாங்க இன்னும் 2 பேத்துக்கு நாங்க இன்னும் பூஸ்டப் குடுப்போம். ஸோ அந்த ரெசிபி இன்னும் மறக்காமயே இருக்கும். ஏன்னா எல்லாருமே சமைக்கலாம். பட் அந்த ருசின்றது வந்து அவங்க சொல்ற பக்குவத்துல செஞ்சா மட்டும் தான் அந்த ஆமா, ருசி வரும். ஆமா. ஸோ அதே டேஸ்ட்ட நாங்க எடுத்துட்டு வரணும். இப்ப நான் வத்தல் வந்து எல்லாருமே பண்ணிறலாம். பட் ஆனா வந்து இப்ப நாங்க போய் பண்ணும்போது, நாங்க பண்ணும்போதே கொஞ்சம் டேஸ்ட் மாறுது. பட் அவங்க பண்ணும்போது அந்த இன்னும் டேஸ்ட் வாவ்! அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இப்ப பிக்கிள்லாம் வந்து எல்லாருமே நம்ம நார்மலா பண்ற மாரி வினிகர் ஆட் பண்ணி பண்றோம். பட் அவங்க நார்மலா அந்த பிக்கில பண்ணும்போதே, மினிமம் வந்து 1 மந்த் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து அவ்வளோ இன்னும் டேஸ்ட்டா இருக்குது. இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் புடிக்கிற அளவுக்கு அந்த ரெசிபி இருக்குது. ஸோ அந்த மாரி உள்ள பீப்பிள்ஸ நம்ம உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்றத ஒரு ஒரு இதா கோலா வச்சிருக்கோம் நாங்க. இந்த மாரி எங்கள மாரி உள்ள பொண்ணுங்களுக்கும் பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி குடுக்கணும். பிளஸ் இந்த மாரி வந்து ஒரு 40 பிளஸ்ல இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நாங்க நம்புறோம் இத. இல்ல அது ஆக்சுவலி நல்ல ஐடியா. இப்போ டிஎன் ஸ்டார்ட் அப் வந்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இல்ல அவங்க உங்கள அப்ரோச் பண்ணாங்களா? அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா அத கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா, அ இந்த நிகழ்ச்சிய பார்க்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அது கொஞ்சம் விலாவாரியா கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு மெயில் மாரி, வெப்சைட் மாரி தான் இருக்கும். ஓகே. டிஎன் ஸ்டார்ட் அப் டிஎன்க்குன்னு சொல்லி. ம். ஆ அது வெப்சைட்ல வந்துட்டு நம்ம ஐ மீன் மெயில் ம். சாரி. நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணோம். நம்மளோட ரெவென்யூ எப்படி? ஆக்சுவலா நம்மளோட பிளான் என்ன? யார் வந்துட்டு டார்கெட் கஸ்டமர் அப்படின்ற மாரி நம்ம ம். வந்துட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒரு சில வெரிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு, நம்மகிட்டயும் வந்துட்டு பிபிடி மாரி ரெடி பண்ணி நம்மகிட்டயும் கேட்பாங்க. என்ன மாரி? எப்படின்னு சொல்லி ம். ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு இருந்துட்டு டிஸ்கஷன் மாரி வைப்பாங்க நம்ம கூட. ஓகே. ஸோ இத இனிஷியல் அந்த இப்ப மெயில் அனுப்புறோம்னு சொல்றோம்ல, நம்மளோட பிசினஸ் பிளான் அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா, அ இப்போ ஆன்லைன்ல போய் ஒருத்தவங்க ஃபில் பண்றாங்க அப்படின்னா, அதில டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் ம். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணியிருப்பாங்களா? அ அது எப்படி பண்ணாங்க? யார நீங்க அப்ரோச் பண்ணீங்க? இல்ல வந்து டிஎன் ஸ்டார்ட் அப்ல யாராவது அஃபிஷியல்ஸ் வந்து அங்க இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? அத பத்தி ஆக்சுவலா கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல. மை ம். ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ம். அங்க வந்து அர்ச்சனா ஸ்டாலின் ஒருத்தவங்க. அவங்க தான் ஃபுல்லா கைட் பண்ணாங்க. ம். ம். இது வந்து எங்களோட ஐடியான்னு சொன்னோம். ம். பட் அந்த ஐடியா வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்ற அப்ரோச் வந்து அவங்க தான் பண்ணாங்க. ம்.
இது இப்போ சில டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்லாம் இருக்கும் அதில். இப்போ இந்த ஓகே. ஃபண்டு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆமா, ஸோ அது ஆமா. எல்லாமே பேக்வேர்டா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ம். டாக்குமெண்ட் ப்ராசஸ்ஸு, அந்த ஃபண்டு போய் பண்ற என்னென்ன பிட்ச் டெக் பண்ணுறது எல்லாத்தையுமே பேக்வேர்டா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க. ஓகே. ஸோ அவங்க எங்களுக்கு கைட் பண்ணதுனால நாங்க ஸ்டார்ட் அப் டேல நாங்க போய் அப்ரோச் பண்ணோம். அவங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து எங்கள கனெக்ட் பண்ணாங்க. ஓகே. நாங்க பிட்ச் டெக் பண்ணோம். ஒரு 2 டைம்ஸ் வந்து பிட்ச் டெக் பண்ணதுக்கப்புறம், சரி ஓகே உங்க ஐடியா இஸ் குட் அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க ப்ராடக்ட் நாங்க எடுத்துட்டு போய் குடுத்தோம். ம். ப்ராடக்ட் அவங்க அத சாப்பிட்டு பார்த்தாங்க. ஓகேன்னு சொன்னாங்க. ம். ஸோ உங்களால நாங்க ஃபண்ட் குடுக்குறோம். பட் அத உங்களால ஸ்கேல் அப் பண்ண முடியுமான்னாங்க. ம். கண்டிப்பா எங்கள நம்பி நீங்க ஃபண்ட் குடுங்க. நாங்க எடுத்துட்டு போய் பண்ணுவோம் அப்டின்ற அந்த கான்ஃபிடென்ட்ட குடுத்தோம். ஸோ ம். எங்ககிட்ட அவங்க எதிர்பார்த்ததுன்னா, உங்க ஐடியா ஓகேவா? நீங்க குடுத்தா கான்ஃபிடென்ட்டா நாங்க குடுக்குற ஃபண்டுக்கு கரெக்ட்டா நீங்க பண்ணி குடுப்பீங்களா? அப்டின்றத அவங்க இது அதுக்கு பண்ணி என்னென்ன பண்ணும்போது மாரி ஃபண்ட் ஆக்சுவலி நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ம். அந்த இப்போ 25 லேக்ஸ் நம்ம குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன மாரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத முதற்கொண்டு அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகே. ஆக்சுவலி. நம்மளோட ப்ராடக்ட் இது. இவங்க கிட்ட எடுத்துட்டு போனா நல்ல மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். ஸோ ம். இந்த ஃபண்ட் குடுத்தீங்கன்னா, நாங்க இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால எங்களுக்கு ரெவென்யூ இந்த மாரி வரும். அண்ட் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்ககிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது ஒரு 2, 3 வெரிஃபிகேஷன் மட்டும் வச்சு நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வச்சு அவங்க வந்துட்டு இப்போ நம்ம பெருசா சர்டிஃபிகேட் எதுவும் இருக்காது. ஆ, நம்ம நேம் என்ன, எப்படி ஃபேமிலி பேக்ரவுண்டு, என்ன படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த மாரி தான் என்ன சொல்றது கேஷுவலா இந்த பேசிக் மாரி தான். வெரிஃபிகேஷன், பேசிக் மேண்டேட் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஓகே. மத்தபடி மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகே. இப்படிலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பண்ணியிருக்கணும். ஏதோ எடுத்த உடனே ஆமா, வந்துட்டு ஆமா. எதுவும் கரெக்ட். பண்ணாம, நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஃபண்டிங் போட்டு ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ போட்டு சின்னதாவது அது ஸ்கேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி. ஓகே. அத பண்ணிட்டு அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க ஓகேவா இருந்ததுன்னா, அவங்க வந்துட்டு ஓகே ரைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ பிட்ச் டெக் சொன்னீங்கல்ல, பிட்ச் ம். டெக் நீங்க ரெடி பண்ணீங்க. இப்போ அதுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க யாராவது. அது ஒரு பக்கம் இல்லாம, அந்த பிட்ச் டெக்ல என்னென்னலாம் கவர் பண்ணீங்க? ஏன்னா அதுதானே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பிரசன்ட் பண்ணும்போது, ஆ அந்த பிட்ச் டெக்ல இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பீங்க. ஆ எப்படி வந்து நீங்க வந்து ஃபண்ட் வந்ததுன்னா, எப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ற ஐடியா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஜென்ரலா அதான் சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களோட ஸ்டோரி ஃபுல்லா அதில இருந்துச்சு. ம். அதுக்கடுத்து இப்ப நாங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்றோம். அதாவது ஃபார்மர் சைட்லேருந்து என்ன என்ன மாரிலாம் அவங்க மார்க்கெட் கொண்டு போக முடியாதுன்றது, அத பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் போட்டிருந்தோம். ஓகே. ப்ளஸ் அது இல்லாம அந்த மாரி இருக்கிற ப்ராடக்ட்ட வேற என்ன மதிப்பு கூட்டல் பண்ணி குடுக்க முடியும். ஓகே. இப்ப கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குன்னா, அத மதிப்பு கூட்டல் பண்ணி இன்னும் என்ன பெருசா கொண்டுட்டு வர முடியும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். புரியுது. அத இன்னும் செல்ஃப் லைஃப் அதிகப்படுத்த முடியுன்றத மாத்தி ஒரு இது போட்டிருந்தோம். இப்ப குடுக்குற 25 லேக்ஸ்ல இருந்து ம். நம்ம இந்த 25 லேக்ஸ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும். ம். இப்ப வேரேசிங் செட்டப்க்கு ஒரு சர்டன் அமௌண்ட் தேவைப்படும். இப்ப நான் அது எம்ப்ளாயி எடுத்து போட்டேன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குடுக்கணும். கரெக்ட். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்றேன்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்க வந்து ஒரு ஸ்லைடா போட்டு, ம். அத நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப என் ப்ராடக்ட் நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஃபண்டும் குடுத்துட்டாங்க. எல்லா செட்டப் ரெடி. பட் ஹவ் டூ செல் அ மார்க்கெட் அப்படின்றபோது, நான் வந்து அந்த ப்ராடக்ட்ட கொண்டு போய் குடுக்குறேன். அதோட இப்ப கஸ்டமர் குடுத்தா தான் அதோட ஃபீட்பேக் எனக்கு தெரியும். கரெக்ட். ஸோ கஸ்டமருக்கு எப்படி சாப்பிட்டா அதில என்னென்ன மாரிலாம் ஃபீட்பேக் வரும், எப்படிலாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி, அது கொஞ்சம் ஓவர்வியூ மாரி நாங்க குடுத்துருந்தோம். ஸோ இது ம். எல்லாம் சேர்த்து நாங்க ஒரு பிட்ச் டெக் பண்ணோம். ஸோ அது ஃபைனலைஸ் பண்ணி, ஓகே குடுக்கலாம் அப்படின்ற இது அவங்க ரைஸ் பண்ணாங்க ஃபண்ட. ஓகே. ஸோ இந்த பிட்ச் டெக் வந்து ஒரு தடவ பிரசன்ட் பண்ணீங்களா? இல்ல மல்டிபிள் டைம்ஸ் பண்ணீங்களா? ஐ மீன் 1 ஆர் 2 டைம்ஸ் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க அது? ஆக்சுவலி 2 2 டைம்ஸ் டைம்ஸ் மாரி பண்ணோம். இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் அப்புறம் டைரக்ட்டா செகண்ட் லெவல் அந்த ஆமா. மாரி. ஆ ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஓகே. ஃபர்ஸ்ட்டு எங்களோட ஐடியா பிபிடி மாரி என்னன்னு வந்துட்டு சொல்லிட்டு சொன்னோம். ம். இதுதான் எங்களோட ஐடியா அப்படின்னு. நெக்ஸ்ட் லெவல் வந்து, ஓ ஐடியா ஓகே. பட் இத குடுத்தா நீ பண்ணுவியா? அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் எங்களுக்கு வேணும்ல. அதுக்காக அடுத்த ஒரு லெவல். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி, இன்னும் ஒரு எலாபரேட் பண்ணி நாங்க அத நெக்ஸ்ட் ஓகே. பிட்ச் டெக் டேட்டா பண்ணோம். அதெல்லாம் வச்சு டேட்டா ஆமா. வச்சு டேட்டா கொஞ்சம் வச்சு, பேசணும் நெக்ஸ்ட் லெவல். ப்ராடக்ட் வச்சு எடுத்துட்டு போய் சாம்பிள் எடுத்துட்டு போய் குடுத்து காட்டிட்டோம். அவங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ உங்களோட ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட் கொண்டு போனீங்கல்ல, ம். என்ன மாரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி அத ஓவர் கம் பண்ணீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபேஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் நம்ம குடிச்சிருப்போம். ம். ஸோ எங்களோட தாட் என்னன்னா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ நம்மளும் சின்ன வயசுலேருந்து குடிச்சிருப்போம். பட் அந்த மாரி இல்லாம நேச்சுரலா ஹெல்த்தி ட்ரிங்கா கொண்டு போணும். அதையும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்னமோ மிக்ஸ் பண்றாங்கன்றத தாண்டி, நம்ம ஏன் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஏன் அத ஹெல்த்தி ட்ரிங்கா கொண்டு போகக்கூடாது? ஸோ வெஜிடபிள்ஸ்லேருந்து ஹெல்த்தி ட்ரிங்கா கொண்டு போகும்போது, அத மார்னிங் அண்ட் ஈவினிங்கே வந்து நம்ம அத வந்து டீ, காஃபிக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். ம். அதுதான் நாங்க மெயின் இதா எடுத்துட்டு போறதுக்கு அது ஒரு காரணம் எங்களுக்கு. ஓகே. பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம நேச்சுரல் ஹெல்த்தி ட்ரிங்கா அத கொண்டு போணும். மால்ட்லேருந்து பவுடர் ஃபார்மிங் இந்த மாரி கொண்டு போய் குடுத்தா, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜிட்டிங்கா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஐடியா. ஆக்சுவலா சேலஞ்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா, எங்களுக்கு அது ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ அவங்கள டீட்டெயிலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ வந்துட்டு நியூட்ரிஷன் இருக்கும், இவ்வளோ இது ஆமா, இருக்கும். ஆமா. அதுவும் இல்லாம வந்துட்டு அது நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு
எப்படி எஸ்டாப்ளிஷ்டான ஆமாம், எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட் ஆக்சுவலி. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு போகாது. ரொம்ப ரேராக தான் கஸ்டமர் வாங்குவாங்க. அது ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நிஜமாவே ஆர்கானிக் கரெக்டு தானா, ஆர்கானிக் தான், நீங்கள் நாட்டு சக்கரை போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ம். நீங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்களா, நாங்கள் வந்துட்டு போய் டெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உண்மையாக ஆர்கானிக்ன்றீங்க, அந்த சாயில்லாம் ஆர்கானிக் தானா, எல்லாமே அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்பாங்க எங்களுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாம், ஏன்னா ஏன்னா ஆர்கானிக் நான் சொன்னேன்ல, இனிஷியலா சொன்ன ம் மாரி ஆர்கானிக் இஸ் எ ட்ரிக்கி வேர்ட் அது. ஆமாம் ஆர்கானிக் வந்து ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா, அது நெறைய ப்ராசஸ் இருக்கு. இனிஷியலா அதில கொஞ்சம் நஷ்டம் வரும். அது திருப்பியும் கோப் அப் பண்றதுக்கு சில வருஷங்கள் ஆகும். அப்புறம் தான் அது ஆர்கானிக்கா சொல்ல முடியும். சில பேர் ஆர்கானிக்ன்ற போர்வையில நார்மலா கடையில வாங்கி இருக்கிறத விவசாயிகிட்ட வாங்கி குடுக்குறாங்க. அந்த மாரி ஏமாத்துறாங்க. அதனால ஆமாம். தான் ஆர்கானிக் வந்து யாரோ ஆர்கானிக் சொன்னோனா சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா. கரெக்ட். இப்பலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது சீக்கிரமாக வந்துட்டு அதை வாங்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அதை ரெஃபரும் பண்ண மாட்டாங்க. ம். ஏன்னா இப்போ தான் இந்த பொண்ணுங்க, அதுவும் சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க, இவங்க என்னத்தை போய் பண்ணி எப்படி வந்துட்டு இதுவாக கரெக்ட். பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு ம். கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது ஸ்டார்டிங்னா எங்களுக்கு வந்துட்டு அது அவங்க வந்து இது சாப்பிட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்மளே ஸ்டார்ட் அப்பு. ஸோ ஏதோ பண்ணி கஸ்டமருக்கு ஐ மீன் நல்லதாக கொண்டு போகணும் கொண்டு போவோம். ஸோ அது ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் எதனா பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஆக்சுவலாக நம்மளும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் பண்ணியிருப்போம். மேபி வந்துட்டு எங்களுக்கு பயம்லாம் இருக்கும். ஓகே, இதனால வந்துட்டு ஆமா, இந்த வேற மாரி ஏதாவது கேள்வி கேட்கும்போது நமக்கு வேற ஒரு ஏதாவது இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட ஓகே, நம்மளால அப்படி ஐ மீன் இந்த கேரட் மால்ட்டு தான், இந்த பீட்ரூட் மால்ட்டு தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவா கேட்பாங்க. எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்க மாரி இருக்கும். இல்ல நீங்க வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு நல்லா நீங்க பண்ணி டெஸ்ட்டும் பண்ணி ஆமா. அதோட டெஸ்ட் ரிப்போர்ட்ட வச்சு நீங்க ஜஸ்டிஃபை நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணீங்க. ப்ளஸ் கஸ்டமருக்கு வந்து ஃபீட்பேக் குடுத்துருக்கோம்ல. ஆமா. ஸோ ம். அந்த அந்த ட்ரஸ்ட்லேருந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதே இருந்துச்சு. மாரி ஸோ நாங்க இந்த மாரி ஃபுல்லா சேலஞ்சஸ் வந்தா, நம்ம வந்து ஃபீட்பேக் கஸ்டமர்ட்ட குடுத்து ஒன்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் பண்ணலான்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சதே அப்படிதான். நார்மலா ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்கேல்ல பண்ணி, அத கஸ்டமர்ட்ட ஏன்னா குடுத்து மெயின் வாங்குனோம். அதுதான். ஏன்னா யார் ம். கேட்டாலும் நியூட்ரிஷன் வேல்யூ ஒரு ம். பக்கம் ஆமா. இல்லாம டெஸ்ட் அது பண்ணீங்களா? ப்ராடக்ட்லயே ஆமா. பின்னாடி வந்துட்டு நம்ம ஃபுல்லா போட்டிருப்போம். லேப்ல ஓகே. டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதுல எவ்வளோ இருக்கு, எவ்வளோ சுகர் கன்டென்ட், எவ்வளோ அயர்ன் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டா போட்டிருப்போம். ஸோ வந்துட்டு அது எந்த பிரச்சனையும் அது இருக்காது. நம்ம ப்ராப்பரா வந்து ஆத்தென்டிகேட்டடா எல்லாமே அது எல்லாமே இப்ப ஆத்தென்டிகேட்டட். வந்துட்டு இந்த இருக்கும். டெஸ்ட் நீங்க வந்து எந்த ஆக்சுவலி லேபா இல்ல எனி லேப். ஃபெசிலிட்டி கவர்ன்மெண்ட் ஏதாவது ரெகக்னைஸ் பண்ணதுல இல்ல, பண்றீங்களா எப்படி? நாங்கள லேப்ல தான் பண்ணோம். ஓகே, ஓகே. ஒரு சோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்க லேப்ல தான் பண்ணோம். ஸோ ஓகே. அதனால வந்துட்டு அது கவர்ன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அந்த சர்டிஃபிகேட்ட? ஆமா. அதெல்லாம் ஃபுட் அக்செப்ட். சேஃப்டிலயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? சூப்பர். உங்க ப்ராடக்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாத சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இல்ல ஓரளவு அவேர்னஸ் இருக்கும். பட் அது ஃபர்தரா என்னென்னலாம் இதில பண்ண முடியும்னு தெரியாத இருப்பாங்க. அந்த மாரி என்ன மாரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? கஸ்டமர நீங்க அப்ரோச் பண்ணும்போது. இது டைரக்ட் கஸ்டமர் குடுக்குறீங்களா? இல்ல எப்படி குடுக்குறீங்க? இப்போ நம்ம குடுத்துட்ருக்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பி டு பிக்கு தான் குடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு அவங்களோட பேக்கேஜிங்கில் கேட்பாங்க. ஓகே, அண்ட் அது இல்லாமல் ஒயிட் லேபிளிங்கில் கேட்பாங்க. அது இல்லாமல் ஓகே, எங்களோட பேக்கேஜிங் பண்ணியும் நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஓகே, ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு 20 ப்ளஸ் கேஜிலேருந்து 20, 10, 30 கேஜி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம மில்கில் ஆட் பண்ணியோ ஆர் வந்துட்டு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம் ஓகே, குழந்தைங்களுக்கு அந்த ஓகே, மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் அந்த வெளியில் விற்கிற அந்த அதர் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கும் என்ன மாதிரி சேலஞ்சிங் இருக்குன்னா, இது வெஜிடபிள்ஸ் அண்ட் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறதுனால அதெல்லாம் மில்கில் போட்டோன்னே டக்குன்னு வந்துட்டு கரைஞ்சிரும். ம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஓகே, ஆனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கரைஞ்சிரும். கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். ஸோ அதுதான் மற்றபடி வந்துட்டு அந்த எனர்ஜி எல்லாமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அது அந்த ஓகே. ஒரு சேலஞ்ச் மட்டும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க போட்டோன்னே டக்குன்னு வந்துட்டு இது பண்ணிட்டு அவசரத்துக்கு அப்படியே டக்குன்னு ஆமா, குடுக்க ஆமா. முடியாது. அது ஓகே, ஒரு ஓகே, ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 2 செகண்ட், 3 செகண்ட் அந்த மாரி மட்டும் அவ்வளோதான். ஓகே. இது வெறும் ஹெல்த் ட்ரிங்க் அந்த மாரி தான் அ யூஸ் பண்ண முடியுமா? இல்ல வேற என்ன பண்ணலாம்? இத இந்த ப்ராடக்ட்ட? ஆக்சுவலா ஹெல்த் ட்ரிங்க்குன்றது தான் நம்ம சொல்றோம். பட் வந்துட்டு எல்லாருக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு இத யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இது கேரட்டு, பீட்ரூட் தான. மத்தபடி வேற ஏதோ இது எப்படி சொல்லுவாங்க? இந்த வெயிட் கெயின், லாஸு அவங்க மட்டும் தான் குடிக்கணும். அந்த மாரி கிடையாது ஆக்சுவலி. மில்க்ல அண்ட் வார்ம் வாட்டர்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, ஏன்னா ஓகே, நட்ஸ்லாம் நம்ம அதில ஆட் பண்றதுனால ஃபுட்டுல ஓகே, வந்துட்டு கலந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாரி. ஓகே. மேபி அத தனியா நம்ம பண்ணோம்னா அந்த மாரி ஐடியாவும் இருக்கு. கேரட்
பவுடர் மட்டும் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த நட்ஸு, நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாம, அந்த மாரியும் ஒரு சில இடத்துல வெளியில இருக்கு. பட் நம்ம இன்னும் ட்ரை பண்ணல. மேபி ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வந்துட்டு பண்ற ஐடியா இருக்கு. அந்த மாரினா நம்ம ஃபுட்டுல தோசை மாவுலயோ, நீங்க சொல்ற மாரி வந்துட்டு ஐ மீன் கலந்து ஏதாவது சாம்பார் வைக்கும்போது அதில கொஞ்சம் கலந்து அந்த மாரினா வந்துட்டு பண்ணலாம். அது வெறும் பவுடர் மட்டும். கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர் தனித்தனியா இருக்கும். அந்த மாரி நம்ம இன்னும் பண்ணல. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா, இப்போ இந்த டிஎன் ஸ்டார்ட் அப்ல நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. இப்போ அதில உங்களுக்கு அ நீங்க பிரசன்டேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஃபண்டிங் வந்த பிறகு எக்யூப்மென்ட்ஸ் வாங்குறதுக்கோ, இல்ல மத்த அசிஸ்டன்ட் என்ன மாரி டிஎன் ஸ்டார்ட் அப்ல பண்ணாங்க? இல்ல அத நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா? ஆக்சுவலா அவங்க வந்துட்டு ஃபண்டிங் குடுத்தாங்க. பட் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்டின்னா, அவங்கள வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். மத்தபடி இப்ப நாங்க பண்ணிக்கிட்டது எப்டின்னா வந்துட்டு, நாங்களே தான் மிஷின்ஸ் வாங்குறது அண்டு ஆல்ரெடி எங்களுக்கு ஃபார்மிங் ரிலேட்டடா அது ஃபார்மர்ஸ தெரியுன்றதுனால, அதுக்கு நாங்க யூஸ் பண்றது எல்லாமே நாங்களே தான் வாங்கிக்கிட்டோம். ஸோ ஓகே. வந்து நம்ம ஆனா ஹெல்ப் பண்றதுனா, கண்டிப்பா அவங்க கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம மார்க்கெட்டிங்க்கு, அந்த ப்ராடக்ட் டிசைனிங் அதெல்லாமே நாங்க ஹெல்ப் கேட்டோம். அவங்க எல்லாமே அது பண்ணி குடுத்தாங்க. ஓகே. ஸோ ஓகே. வந்துட்டு அந்த மாரி மிஷினரி அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளே தான் பண்ணிக்கிட்டோம். மத்தபடி நம்ம என்ன ஹெல்ப்னாலும் ஸ்டார்ட் அப் டீன அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்டுக்கா இருக்கட்டும், ஆர் வந்துட்டு மார்க்கெட்டிங்க்கா இருக்கட்டும், ஓகே. ஆர் எல்ஸ் வந்துட்டு மிஷினரி அண்ட் தென் வந்துட்டு வெளியில யாருக்காவது வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணணும். ம். அந்த ம். ஸ்டார்ட் அப்க்கு தேவையான ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்ப்புமே வந்துட்டு அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாரியோ ரெடி பண்ணியோ நமக்கு எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணுவாங்க ஆக்சுவலி. அதுக்குமே தனியா எங்களுக்கும் இருந்தாங்க. ஓகே. எங்களுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் தனியா பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர், ஆக்சுவலி. சூப்பர். ஆ ஓகே. இப்போ உங்களோட இப்போ ப்ரெமிசஸ் வந்து நீங்க வேர்ஹவுஸ் அண்ட் மெஷினரிஸ் சொன்னீங்க. என்ன மாரி மெஷினரிஸ் வாங்குனீங்க? வேர்ஹவுஸ் என்ன சைஸ்ல வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு எப்படி அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ நம்மளோட வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு இருக்கு. அதில என்ன மாரி மிஷினரீஸ்னா, இப்போ நம்ம வத்தலுக்கும் அண்ட் மால்ட்டும் தான் யூஸ் பண்றோம். அந்த ட்ரை ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்றோம். ஆ அதுக்கு வந்துட்டு பல்வரைசிங் அண்ட் வந்துட்டு ட்ரையர் மட்டும் இருக்கும். அண்ட் ஓகே. தென் வந்துட்டு வெட் பல்வரைசர், ஆ ட்ரை பல்வரைசர் இருக்கு. ஸோ அந்த 4 மிஷின் மட்டும் ஓகே. இப்போதைக்கு வந்துட்டு ஓகே. வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஓ இது நீங்க ப்ராசஸிங் எல்லாமே ஃபுல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் இது பண்றீங்க. இப்போ ஃபுட் சேஃப்டி பிரகாரம் அந்த புரொடக்ஷன் பண்ணும்போது சில நார்ம்ஸ் இருக்கு. அந்த எஸ். கம்ப்ளையன்ஸ் ஃபாலோ பண்ணி பண்றீங்களா? எப்படி அத ஃபாலோ பண்றீங்க? அது யார் உங்களுக்கு கைட் பண்ணா? அது வந்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் டீனும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த கம்பெனி சைடும் அவங்க ஹெல்ப் ஓகே. பண்ணாங்க. ஓகே. கண்டிப்பா வந்துட்டு நம்ம அத ப்ராடக்ட் பண்ணும்போது, அந்த சர்டிஃபிகேட் அண்ட் தென் வந்து அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கும்போதும் நம்மளோட அந்த இது வந்துட்டு அந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆ. அந்த வந்து தேவை ஆக்சுவலி. ஒரு ஒரு டைம் நம்ம எடுத்துட்டு போயும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணாலோ, ஏதாவது கம்மி பண்ணாலோ, ம். நம்ம அத போய் செக் பண்ணணும் கண்டிப்பா லேப்ல வந்துட்டு. இந்த ப்ராடக்ட்ல எவ்வளோ எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு. அந்த இது ஓகே. அந்த சர்டிஃபிகேட் நமக்கு எப்பவுமே வந்துட்டு இருந்துட்டே இருக்கணும். ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம ஒ இது இப்போ ஸ்டார்ட் அப் பண்றதுனால, ஓகே. அ ஒரு ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போதும் நமக்கு அதோட இது அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆயிடாது. அடுத்து இத யூஸ் பண்ணா, இந்த இன்கிரியன்ட் யூஸ் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ம். இன்கிரியன்ட் கம்மி பண்ணா இன்னும் நல்லாயிருக்குன்றபோது, அந்த ஒரு ஒரு டைமும் அந்த நம்ம டெஸ்டிங்ன்றது பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட். லேப்ல குடுத்து அந்த அதே மாரி வந்துட்டு நம்ம போடுற டீட்டெயில்ஸ் மொதற்கொண்டு அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கணும் நமக்கு. ஓகே. இப்போ அப்போ வந்து நீங்க ரிசர்ச் மெத்தட்ல நீங்க நெறைய ரெசிபீஸ் வந்து நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ஆ லைக் என்னென்னலாம் குடுக்க முடியும்? எவ்வளோ வந்து இன்னும் இந்த வெஜிடபிள் அசார்ட் பண்ணிட்டு குடுக்குறதுல எ எப்படி வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்னும் பெட்டரா பண்ணலான்றதுனால நீங்க நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஆர்&டி எஸ். பண்றீங்க. கரெக்ட்டா? ஓகே. ஸோ இப்போ அம் உங்க கம்பெனில எப்படி நீங்க வந்து எம்ப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா? ஏன்னா இப்போ வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க 2 பேரும். ஸோ எப்படி நீங்க வந்து உங்களோட கம்பெனிய எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க? எம்ப்ளாயீஸ் பண்ணணும் அப்படின்னா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது தவிர்த்து இப்ப இங்க சென்னை அப்படின்னு இல்லாம வேற தமிழ்நாட்டுல இருக்கிற பகுதிகள்ல, இப்போ உங்களோட நேட்டிவ்ல அந்த மாரி பண்றதுக்கும் ஐடியா இருக்கா? பிரான்ச்சஸ் மாரி. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா ஐடியாஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பிளேஸ் மோஸ்ட் ஆஃப்னா நமக்கு இங்க சென்னையில கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கொஞ்சம் வந்துட்டு நல்லா மார்க்கெட் பண்ணிட்டோம். மார்க்கெட்ல ஒரு பில்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா எங்க வில்லேஜ் சைட்ல கொண்டு போகணும். அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அங்க இருக்கவங்களையும் இன்வால்வ் பண்ணணும் அப்டின்றது தான் எங்களோட நோக்கமே. ஸோ கண்டிப்பா நம்ம வந்துட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதே மாரி எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்களும் எங்கள மாரி வாலண்டியரா யார் இருக்காங்களோ, யார் கஷ்டப்படுற எங்கள மாரி கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வராங்களோ, அவங்களுக்கு நாங்க மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்துட்டு இன்வால்வ் பண்ணுவோம். ஓகே. இது ஆக்சுவலி ஒரு நல்ல முயற்சி. மெயினா எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க நீங்க பண்றத விட உங்களுக்கு உங்களுக்கு வந்து
அங்க இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுத்த மாதிரி இருக்கும். அவங்கள ட்ரெயின் பண்ண எஸ். மாரி இருக்கும். வுமன் எம்பவர்மென்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் ஒரு இதுக்காக அதே கேட்டேன். மாரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸு நெறைய வந்துட்டு வில்லேஜ்ல இருக்கிறவங்க, ஒரு சில பேரண்ட்ஸுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால வந்துட்டு அவங்க பொண்ணுங்களையோ, பசங்களையோ வந்துட்டு இங்க அனுப்பாம இருப்பாங்க. ஸோ அந்த மாரியெல்லாம் பயப்படாம கண்டிப்பா வந்துட்டு பண்ணலாம். யாருக்காவது ஒரு சிலருக்கு அந்த மாரி வந்துட்டு நடக்கும் தான். பட் வந்துட்டு எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்துட்டு பண்ண முடியாது இல்லையா? ஸோ வந்துட்டு அந்த ஒரு சிலருக்கு அந்த ஒரு எங்கள மாரி சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். நாங்க தான் எல்லாமே பண்ணோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்னாலும் ஒரு சிலரால இங்க வர முடியல. ஸோ வந்து அவங்களால எதுவும் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கவோ, ஆர் வந்துட்டு இது மாரி யூஸ் பண்ணிக்கவோ முடியல. ஸோ அவங்களுக்கு அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ற மாரி நாங்க வந்துட்டு பண்ணுவோம். ஓகே. ஆ இப்போ உங்களோட ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்டு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீங்க உங்க 10 ப்ராடக்ட் சொன்னாங்க. எஸ். ஸோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது. ஓகே. ஆ அது உங்க வெப்சைட்லயே பார்க்க முடியும். இல்ல எதுல பார்க்க முடியுன்றதையும் சொல்லுங்க கொஞ்சம். ஓகே. நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, வத்தல்ல வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் வத்தல் பண்ணிட்டுருக்கோம். ம். நம்ம இப்ப வந்துட்டு நல்லா மூவிங்ல இருக்குது அப்டின்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி, கீரையில வந்துட்டு வத்தல் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் இல்லாம இந்த சின்ன சின்னதா கோவக்கா வத்தல், கிளஸ்டர் பீன்ஸு, அந்த பாவக்கால செய்றது, ம். லேடீஸ் ஃபிங்கர், ம். பிரிஞ்சால் அது எல்லாத்துலயுமே வந்துட்டு வத்தல் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஆயில்ல இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே இது மாரி ஓகே. தான். அதேமாரி மால்ட்டுல 3 மால்ட்டுமே பண்ணிட்டுருக்கோம். ம். கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு அண்ட் தென் ஏபிசி மால்ட்டும் பண்ணிட்டுருக்கோம். நேந்திரன் பவுடரு, ஆம்லா வச்சு இட்லி பொடி, அதேமாரி ஆம்லா பிக்கிள் அந்த மாரியும் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இன்னும் நெறைய வந்துட்டு என்னன்னா, நம்மளோட ஐடியா என்னன்னா, சீஸ்னல்ல வர அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ வச்சு, இன்னும் என்ன மாரி வேல்யூ ஆடட் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு என்ன மாரி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சீஸ்னல்னு வரும்போது அப்படிதான் அவங்க ஃபார்மருக்கு வந்துட்டு ஆமா. ரொம்ப லாஸ் கரெக்ட், ஆயிடும். கரெக்ட். ஸோ ஏன்னா வந்துட்டு அதோட இது கம்மியாயிடும். அதோட பிரைஸுமே வந்துட்டு இது இவ்வளோ தான விக்குது, இது இவ்வளோ தான விக்குது அப்படின்ருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்வெஸ்டிங் அப்ப அதிகமாயிடும் சீஸ்னல் டைம்ல. ஸோ அப்போ அந்த டைம்ல தான் சந்தைப்படுத்த முடியாம போயிடும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நம்ம இந்த மாரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தோம் அப்டின்னா, சீசனல் டைம்ல மட்டும் தான் கிடைக்கும் அந்த ஆக்சுவல் ப்ராடக்ட்டு. கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்தோம் அப்டின்னா, 6 மந்த் வரைக்குமே அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த இது நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆப்பிள்லாம் பார்த்தோம்னா, அந்த ஒரு ஆகஸ்ட்லேருந்து ஏப்ரல் அந்த மாரி வரைக்கும் தான் கிடைக்கும். ஓகே. ஒரு சில 6 மாசம் மட்டும். ஸோ நாங்க ஏபிசி மால்ட்டா வைக்கும்போது, அது 1 இயர், 2 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த பிக்கிள்லாம் சொன்னீங்க. இப்ப நீங்க பிக்கிள் பண்றதெல்லாம் எப்படின்னா, வினிகர் கலக்கறதில்ல. அதோட லைஃப் இது அ ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ எவ்வளோ நாளு? 25 அது 25 டேஸ். 25 டேஸ். ஸோ அது நீங்க உங்களோட பேக்கேஜிங்லயே நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எங்களோட ஆமாம், பேக்கேஜிங்ல பேக்கேஜிங் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த இப்ப நீங்க பண்ணிட்டுருக்கீங்களே, இத மாரி வந்து இப்ப உ நான் ஆல்ரெடி நம்ம பேசினது, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க பண்ணணுன்றது இருக்கு. இப்ப யாராவது வந்து இன்ட்ரஸ்டடா இப்போ உங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க, எனக்கு சொல்லிக் குடு அப்படின்னா, அவங்கள நீங்க மென்டர் பண்ணி, ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ற ஐடியா இருக்கா? அது பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி எப்படி அவங்க ட்ரெய்னிங் மாரி இப்ப எதுவும் நம்ம கண்டக்ட் பண்ணல. பட் மேபி அவங்களுக்கு வேணும், ஓகே எப்படி செய்யணும், பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே நம்ம சொல்லுவோம். பட் அதுக்கு ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவும் நம்ம இன்னும் கண்டக்ட் பண்ணல. சரி. அ ஏன்னா இது மெயினா வந்து நெறைய பேருக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து நீங்க முன்னாடி வொர்க் பண்ண ஒரு கம்பெனில உங்களுக்கு கைட் பண்ணாங்க. எஸ். ஸோ அத மாரி உங்கள மாரி யங் ஆண்டர்பிரினர்ஸ் ஹூஎவர் இஸ் இன்ட்ரஸ்டட் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. இல்ல பார்ட் டைமா பண்ணணும். நான் வொர்க் பண்றேன். ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம். கொஞ்ச நாள்ல நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க. வீட்லேருந்து பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அவங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் வேணும்னும்போது அவங்க அந்த மாரி இருக்கிறவங்களுக்காக தான் இத கேட்டேன் நானு. ஓகே, ஓகே. ஆக்சுவலா அதுதான் இப்ப நம்ம இன்னும் அந்த மாரி பே பண்ணி ட்ரெயின் பண்றது, அந்த மாரி எதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. பட் ஓகே. உங்களுக்கு அவங்களுக்கு பட் என்ன சப்போர்ட் வேணும், இல்ல ஐடியாஸ் வேணும், இல்ல அவங்க வந்துட்டு அந்த மாரி அவங்க செஞ்சு வந்துட்டு வில்லேஜ்லயோ எங்கேயாவது சேல் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எப்படி பண்றது, என்னன்றது கொலாபரேட் பண்ணிக்கலாம். நீங்க அத மாரி கண்டிப்பா ஓகே. பண்ணலாம். அது இப்ப ஐடியா இருக்கிறவங்களோட சேர்ந்து நீங்க கொலாபரேட் பண்றதுக்கும் ரெடி. ஓகே. பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இருக்கும். வீட்டோட சில இதெல்லாம் பண்ணுவாங்க. எஸ். ஆனா அத பெரிய லெவல்ல கொண்டு போக முடியாது. மேபி நீங்க கொலாபரேட் பண்ணீங்கன்னா, அது இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப கிளவுட் கிட்சன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ம். ஆமாம். அந்த மாரி நீங்க வந்து நெறைய பேரோட நீங்க மிங்கிள் ஆனீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்டும் நெறைய இருக்கும். உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் கிடைக்கும். நீங்களும் சப்போர்ட் பண்ண மாரி இருக்கும். வைஸ் வெர்சா தான் அது. ம். ஸோ அது வந்து ஆக்சுவலி நல்ல விஷயம். ஸோ இது ஒண்ணு. இப்ப நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ஒரு ஒர்க் ஷாப் மாரி கண்டக்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பிளான்ல இருக்கு. ஃபியூச்சர் பிளான்ல இருக்குன்னு. எப்ப எதிர்பார்க்கலாம் அந்த மாரி? ஏன்னா இப்ப இப்ப பார்க்குறவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, ம். நீங்க ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்கணும்ல. ஜென்ரலா இப்ப வேற எதுலயோ நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால கேட்குறேன். ஒரு ஐடியா இருந்ததுன்னா, மேபி பார்க்குறவங்க வந்து ரீச் அவுட் பண்றதுக்கோ பெட்டரா இருக்கும்.
ஒரு 1 இயர்க்குள்ள 1 இயர்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த மாரி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு மார்க்கெட்ல நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு இப்ப எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. ஸோ கண்டிப்பா இன்னும் 1 இயர், 1 1/2 இயர்க்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாரி ஒர்க் ஷாப்பு அந்த மாரி கண்டிப்பா கண்டக்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லலாம். எப்படி இப்போ என்னன்றது. உங்களோட ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் கொண்டு ப்ராடக்ட். போறதுல தான் நீங்க ஆமா. இருக்கீங்க. அதனால அதில ஃபோக்கஸ் பண்றீங்க. எஸ். ஓகே. ஸோ இப்போ உங்கள மாரி ஆண்டர்பிரினர் ஆகணுன்ற பசங்களுக்கோ, இல்ல பொண்ணுங்களுக்கோ, இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ அ என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன ஏன்னா ஜென்ரலா அவங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன், ஒரு புஷ் வேணும். எஸ். ஆ கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஈஸியா கிடையாது. அந்த ம். ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ வந்துட்டு எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, ஆ யாராவது இப்ப மேல வந்திருக்காங்க அப்புட்னா நாங்களுமே அப்படிதான் நெனச்சோம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த சப்போர்ட் இருந்திருக்கும், அந்த சப்போர்ட் இருந்திருக்கும். அதனால தான் மேல வந்திருப்பாங்க. இந்த எக்கனாமிக்கலா ஆர் வந்துட்டு ஃபினான்ஷியலா ஏதாவது கண்டிப்பா சப்போர்ட் இருந்திருக்கும். அதனால தான் மேல வந்திருப்பாங்க அப்படின்னு நெனச்சோம். பட் நமக்கு வந்துட்டு ஒரு டேலண்ட் இருக்கு. நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம முன்னாடி வர முடியும். அண்ட் தென் வந்துட்டு எங்க அப்ரோச் பண்ணணுன்றத கரெக்ட்டா அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ம். கண்டிப்பா நம்ம முன்னாடி வரலாம். அதே மாரி கொஞ்சம் வந்துட்டு எப்பவுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது, எடுத்த உடனே நம்ம மேலயும் வர முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தான். நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்து, கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்திருக்கோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா முன்னாடி வர முடியும். ஸோ வந்துட்டு நம்மள மாரி வுமன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா மேல வரணும் ஆக்சுவலி. இப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஸ் அப்புட்னா மோஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு பாய்ஸ் தான் இருக்காங்க. மேன்ஸ் அந்த மாரி தான் இருக்காங்க. கண்டிப்பா வுமன்ஸும் வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் ஆ ஈக்குவலா வந்துட்டு வரணும் ஆக்சுவலி. எங்களோட தாட்டுமே அதுதான். எல்லாருக்கும் ஈக்குவலா வந்துட்டு பாய்ஸ் அண்ட் வுமன் 2 பேருமே ஈக்குவலா இருக்கணும் அப்டின்றது தான். கண்டிப்பா முன்னாடி வரணும்னு நெனச்சு அவங்க கொஞ்சம் போல்டா இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வர முடியும். எந்த சப்போர்ட் வேணும் என்னனாலும் யார கரெக்ட்டா அப்ரோச் பண்ணணுன்றத மட்டும் பண்ணிட்டு, அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்துரலாம். ஆக்சுவலி வந்துட்டு அது எல்லாருக்கும் வந்துட்டு அது ஈஸியா கிடைக்காது தான். பட் இல்ல அதுக்கான கிடைச்சாலும் ஒரு ஹார்ட் சிலர் ஒர்க் போடணும். நம்ம அதுக்கான கொஞ்சம் ம். இனிஷியலான அ இப்போ 3 வருஷம் நீங்க போட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. நேத்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இங்க வரல. எஸ். ஆமா. அதுக்கான எஃபோர்ட் போடணும். பட் எஸ் அந்த டவுட்ஸ கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். ம். இப்போ 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 உங்களோட கரண்ட் கம்பெனில இப்போ யாருக்காவது ஜாப் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வராங்க, அப்ரோச் பண்றாங்கன்னா, யார் மாரி இருக்கிறவங்கள அப்ரோச் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? அந்த மாரி எதுவும் ஐடியா இருக்கா? எக்ஸ்பான்ஷன்லாம் சொல்றீங்க. இப்போ 1 1 1/2 இயர், 1 இயர்க்குள்ளார மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதா நீங்க டார்கெட்டா பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதுலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? அதுக்கு வேலை வாய்ப்புகள் அந்த மாரி எப்படி யோசிச்சு வச்சிருக்கீங்க? நம்ம கம்பெனில வந்து இப்போ வந்து யாரையும் எடுக்கல. பட் எங்க கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா, வேற எங்கேயாவது இருக்குமா? எங்கள மாரி ஸ்டார்ட் அப்ல யாருக்காவது நீட் இருக்கா பார்த்து கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஆக்சுவலி. உங்களுக்கு இப்போதைக்கு நீட் இல்ல. ஸோ இப்போ இப்போதைக்கு இல்ல. ஸ்மால் டீம் வச்சு இருக்கு. நீங்க ஒர்க் எஸ் பண்றீங்க. ஆமா. இருக்குன்றம்போது நம்ம கண்டிப்பா வெப்சைட்லயோ ஆர் வந்துட்டு போடுவோம். ஸோ வேணும்னா நம்மளோட வெப்சைட்ட வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இனிஷியலா நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல. இப்போ அதிலிருந்து இப்போ உங்களுக்கு ரெவென்யூ குரோத் என்ன லெவலுக்கு வந்திருக்கு இப்போ? ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? அ அடுத்த வருஷம் என்ன? அதுக்கு அடுத்த வருஷம் என்ன? அந்த மாரி ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்கு நீங்க சொல்லலாம். ஒரு 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 விஷன் மாரி இருக்கும். எப்படி நீங்க வந்து கோல் அச்சீவ் பண்ண போறீங்க? அது ஒரு ஐடியாக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் பண்ணும்போது வந்து என்னன்னா, ஒரு மந்த்துக்கு நம்ம சும்மா சின்னதா பண்ணும்போது எங்களுக்கு 6,000 8,000 அப்படிதான் வந்தது. ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களுக்கு அதிகமாச்சு. ஆக்சுவலா ஒரு 1 இயர்ல வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, ஒரு 20,000 30,000 அந்த மாரி வந்தது. இப்போ வந்துட்டு ஒரு 1,00,000 அந்த மாரி பர் மந்த்துக்கு 1,00,000 டூ 50,000 அந்த மாரி வருது. ஸோ ஃப்யூச்சர்ல எங்களுக்கு எப்படி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு 10,00,000 20,00,000 ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு எங்களுக்கு ஒரு 50,00,000ஆவது நாங்க ரீச் பண்ணணும் அது அப்படின்னு. உங்களோட கோல். ஆமா. பிசினஸ் கோல். எங்களோட ஓகே. கோல் வந்துட்டு 50,00,000ஆவது ரீச் பண்ணணும். எல்லார்கிட்டயும் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ட எடுத்துட்டு போகணும். எல்லாருக்கும் ஹெல்த்தியா வந்துட்டு குடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கோல். ஓகே. இது தவிர உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? இப்ப இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாரி சப்போர்ட் இருக்கு? இப்ப டிஎன் ஸ்டார்ட் அப் தவிர்த்து வேற ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இல்ல இவங்க தான் பிரைமரியா? ஸோ அந்த சைட்ல வந்து அ என்ன மாரி சப்போர்ட் பண்ணீங்க? ஆல்ரெடி சொன்னீங்க பிரசன்டேஷன் பண்றதுக்கோ, இல்ல டாக்குமெண்டேஷனுக்கு, இல்ல டிசைனுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. ஜென்ரலா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருந்தது? அந்த ஒரு இனிஷியல் ஃபியர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அப்படின்றபோது.
ஸோ அது எப்படி இருக்கு? த்ரில்லிங்கா இருந்ததா? இல்ல என்ன மாரி இருந்துச்சு? ஒரு பயம் இருந்ததா? எப்படி அத நீங்க மேனேஜ் பண்ணீங்க? அத பத்தி கொஞ்சம் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ண போகும்போது எங்கள் கூட ஒரு 8+ கம்பெனிஸ் வந்துட்டு வந்தாங்க ஸ்டார்ட் அப் டிஎன் போகும்போது. அதில் வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு 2 பொண்ணுங்க, அது ம். இல்லாமல் ரொம்ப சின்ன ஆண்டர்ப்ரினர்ஸ், அதாவது சின்ன ஏஜில் ஆண்டர்ப்ரினர்ஸ் அப்படின்னா நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுட்டு ஓகே, அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஓகே. நாங்கள் தான் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி, இதுதான் எங்களோட ஐடியான்னு ஆக்சுவலாக எங்களுக்கு அதுதான் நாங்கள் போகிறதுலையே வந்துட்டு எல்லாருமே பெரிய பெரிய ஆள் பார்க்குறவங்க எல்லாமே இவங்கள அங்க பார்த்துருக்கோல, இவங்கள இங்க பார்த்துருக்கோல, அந்த மாரி கம்பெனிஸ் தான் எங்க கூட வந்திருந்தாங்க. ஓகே. நாங்க மட்டும் தான் இதுவரைக்கும் எங்கேயுமே வெளியில தெரியாம, ஜஸ்ட் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம். இப்படி ஒரு ஐடியா இருக்கு. இப்படி கொண்டு போறோம் அப்படின்ற மாரி எங்களுக்கே ஒரு வந்துட்டு ஷாக்கிங்கா இருந்தது. ஐயோ! எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்களாவே இருக்காங்க. ஆல்ரெடி எல்லாம் க்ரோ ஆனவங்களாவே இருக்காங்களே! இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இங்க போறோம், வந்து அப்ரோச் பண்றோம். எப்படி சப்போர்ட் இருக்கும்? என்ன மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? எந்த ஐடியாவுமே எங்களுக்கு கிடையாது ஆக்சுவலி. ஓகே. நான் எங்ககிட்ட இருந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருந்தது. நாங்க இந்த மாரி ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பா எங்களால பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணுங்க அப்டின்ற மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருந்ததே தவிர, ஓகே. எங்களோட போல்ட்னஸ் அன்னைக்கு இருந்தது. அதுவும் இல்லாம வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அங்க இருந்தாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நெறைய எங்களுக்கு கொஸ்டின்ஸும் அங்க போயிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இவ்ளோ சின்ன வயசுல எப்படி நீங்க பண்ணுவீங்க? எந்த மாரி வந்துட்டு ரெவன்யூ மாடல் அதெல்லாம் பெருசா ஐடியா இல்ல. இருந்தாலும் நாங்க சின்னதா தான் எடுத்துட்டு போனோம். ஓகே. ரொம்ப பயமா தான் இருந்தது. ஸ்டார்ட்டிங் எல்லாருக்கும் அந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா, கூட வந்தவங்க எல்லாரும், அண்ட் தென் அங்க பார்க்குறது எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அந்த மாரி வந்துட்டு புரியுது. அவ்ளோ பெரிய இடத்துக்கு போயிருந்தோம். ஏன்னா, வில்லேஜ் லைஃப்லேருந்து வந்து சும்மா நார்மலா ஸ்கூல் போயிருப்போம், காலேஜ் போயிருப்போம். அப்புறம் அடுத்து அப்படியே ஒர்க் வந்துட்டோம். பெருசா அந்த மீட்டிங் மாரி இடத்துக்கு, அந்த பிரசன்டேஷன் பண்ற இடத்துக்கு அந்த மாரி நாங்க போனதே இல்ல. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதுவும் பிரசன்டேஷனா பெருசா வந்துட்டு இதெல்லாம் வச்சு அவ்ளோ பேர் ஒரு 10+ மெம்பர்ஸ் இருந்தாங்க எங்கள கொஸ்டின் ஓகே, கேட்கறதுக்கு. ஓகே. அதனால எப்படி ஆன்சர் பண்ண போறோம் எப்படின்னு ரொம்பவே பயமா இருந்தது. அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணோம். அதனால தான் வந்துட்டு எங்கள ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணதே ஆக்சுவலி சூப்பர். ஸ்ட்ராங் பாயிண்ட் ஒண்ணு இருந்தது. ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஆன்சரும் பண்ணோம் புரியுது, போல்டா. புரியுது. அதனால வந்துட்டு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ண பிறகு என்ன மாரி கைடன்ஸ் பண்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற லிமிட்டட் நாலேஜோ இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க பண்றீங்க. அது தவிர்த்து டிஎன் ஸ்டார்ட் அப்ல உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாஸ எப்படி பண்ணணுன்றதெல்லாம் என்ன மாரி அசிஸ்ட் பண்றாங்க? இது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேட்குறேன்னா, அ பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இவங்கள அப்ரோச் பண்ணலாம். அ இங்க எனக்கு கைடன்ஸ் கிடைக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் இது. அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல ஓகே தைரியமா போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அ ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். அதுக்காக தான் அத கேட்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஓகே. எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், இல்ல இந்த கோலா இருக்கட்டும், இல்ல எப்படி வந்து பிளான் பண்ணலாம் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அவங்க சப்போர்ட் பண்றது பார்த்தோம் அப்புட்ன்னா, இப்போ எங்க கூட ஃபண்டிங் வாங்குனவங்களும், அண்ட் தென் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி நெறைய பேருக்கு ஃபண்ட் வந்துட்டு குடுத்துருக்காங்க. நல்ல க்ரோ ஆன கம்பெனிக்கும் செகண்ட் சான்ஸா வந்துட்டு ஒரு சில ஃபண்டிங்லாம் வந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரியும் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம குடுக்குற ட்ரெய்னிங் பார்த்தோம்னா, ஒரு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க. என்ன மாரியெல்லாம் வந்துட்டு குடுத்தா, அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் எப்படி க்ரோ ஆக முடியும். சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்கு வந்து எல்லாமே எப்படி சொல்றது? எங்களுக்கு புரியிற மாரியே சொல்லிக் குடுப்பாங்க. ஓகே. ஆக்சுவலா நம்ம சின்ன சின்ன விஷயம் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ம், ப்ராஃபிட் வச்சு விக்கணும்? எவ்வளோ ப்ராஃபிட்ல வச்சா லாஸ் ஆகும்? ம். இவ்ளோ ப்ராடக்ட்ட வந்துட்டு நீங்க வெளில மார்க்கெட்டிங்க்காக குடுக்கலாம். இவ்ளோ ப்ராடக்ட்ட நீங்க கஸ்டமர்க்காக குடுக்கலாம். அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமே எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளியரா வந்துட்டு சொல்லிக் குடுத்தாங்க. ஓகே. ஸோ அது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாவும் புரியிற மாரி இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் ஆக்சுவலி வந்திருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம ஆண்டர்பிரினர்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆல்ரெடி இருந்துட்டு ஒரு கம்பெனி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நாங்க எல்லாம் பார்த்துட்டு புதுசா வேற ஒண்ணு ஸ்டார்ட் பண்றதுக்கும், இப்ப தான் ஃபர்ஸ்ட்டா நாங்க இதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடா எதுவுமே நாங்க ஒர்க் பண்ணதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு போறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஆக்சுவலி. கண்டிப்பா. எங்களுக்கு அந்த ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் நல்லா ஈஸியா புரியிற மாரி சொல்லிக் குடுத்தாங்க. இது இத ஓகே. பண்ணணும். இந்த மாரி வந்துட்டு நீங்க ஒரு ஒரு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் டாக்குமென்டேஷன் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், வெளியில ஒரு இடத்துக்கு போனாலும் யார எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஓகே. எந்தெந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதுவும் இல்லாம அங்க போனாலும் யார கனெக்ட் பண்ணி விட்டா
எந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் கிடைக்கும் அப்படின்றத மொதற்கொண்டு அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. நம்மள நெறைய மார்க்கெட் பண்ற இடத்துக்கும் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. ஓகே, அவங்க ஓகே, வந்துட்டு அப்ரோச் பண்ண வந்துட்டு வெளில ஸ்டாலு அண்ட் தென் வந்துட்டு வெளில நம்மள மாரி இருக்க செல்லர், பையர் மீட்டிங்ஸ் அந்த மாரி நெறைய அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஓகே. மாரி இருக்கனால எங்களோட ப்ராடக்ட்ட வந்துட்டு மார்க்கெட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாரி வந்துட்டு நெறைய பேருக்கு ஐடியா இருக்கு. ஆனா வந்துட்டு எங்க அப்ரோச் பண்றதுன்னு தெரியலன்றவங்களுக்கு ஸ்டார்ட் அப் டீன்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். எங்களுக்கு நல்ல ஒரு வந்துட்டு சப்போர்ட் இருந்ததுனால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கு. ஸோ வந்து ஈஸியா இருந்துச்சு அது. அவங்களோட கண்டிப்பா, ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பா. ஏன்னா இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் எஸ். எனக்கு கடைசியா கேட்டு சரி கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ளஸ் மத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால தான். ஸோ இப்பவும் நீங்க வந்து ஏதாவது தேவை அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணா அவங்க எல்லாம் கண்டிப்பா. சப்போர்ட் நம்ம பண்றாங்க. எப்ப வேணும்னாலும் கேட்கலாம் அவங்கள. ஓகே, அப்ரோச் வந்துட்டு கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. ப்ராடக்ட் இப்ப நீங்க வந்து பி2பி சொன்னீங்க. அது இல்லாம ஆன்லைன்ல சேல் பண்றீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி சேல் பண்றீங்க? பி2பி வந்து இப்ப நம்ம தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் மட்டும் இப்ப குடுத்துட்டுருக்கோம். ஆன்லைன்லயும் வந்துட்டு பண்ற ஐடியா இருக்கு. இப்ப நம்ம இன்னும் பெருசா ஆன்லைன் போல. ஒரு 6 டூ 4 மந்த்ஸ்ல நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ம். நம்மள ரீச் பண்ணோம் அப்படின்னாலும், ஆன்லைன்லயே ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி, இப்போதைக்கு நம்ம வெப்சைட்ல ஆர் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் ஓகே, அதுல எல்லாமே ஓகே, குடுத்துருக்கோம். அதுல நம்ம ரீச் அவுட் பண்ணா, கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு டெலிவர் பண்ணுவோம். இல்ல ஒரு 6 மந்த்துக்குள்ள கண்டிப்பா நம்ம அந்த வெப்சைட்லயே வந்துட்டு ஆர்டர் பண்ற மாரி எடுத்துட்டு வந்துருவோம். உங்களுக்கு எது வேணுனாலும் அதுல வந்துட்டு போட்டுக்கலாம் ஆர்டர். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ டைரக்ட்டா கஸ்டமருக்கு வேணும்னாலும் நம்ம பண்ணுவோம். இல்ல பி2பியா உங்களுக்கு வேணும், ஒயிட் லேபிளிங்ல வேணும், எங்களோட பேக்கேஜிங்ல வேணும், ஆர் உங்களோட பேக்கேஜிங்ல நாங்க பண்ணி தரணும் அப்டின்னாலும் நம்ம பண்ணி தருவோம் கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஸோ பேக்கேஜிங் முதற்கொண்டு எல்லாமே நீங்களே தான் பண்றீங்க. வெளிய எதுவும் அவுட் சோர்ஸ் பண்ணல. எல்லாமே நீங்க தான். ஆ உங்களோட பிரமிசஸ்ல தான் பண்ணுவீங்க. வேர் ஹவுஸ்ல. எல்லாமே நான் வந்துட்டு நம்மளோடதுல தான் பண்றோம் ஓகே. ஆக்சுவலி. இப்போ இங்கே லோக்கல்ல சேல் பண்றீங்க. இப்போ வெப்சைட்ல நீங்க கொண்டு வந்துருவீங்க. இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ற ஐடியா ஏதாவது ஃபாரின் கொலாபரேஷன் இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பண்றதோ, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இருக்கு கண்டிப்பா. நம்ம ம். வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்றதுனாலும் வந்துட்டு ஒரு சில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த மாரி மட்டும் இருக்கு. அத முடிச்சுட்டோம் அப்புட்னா ஒரு 1 ஆர் 2 மந்த்ல கண்டிப்பா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இங்க பி2பி, பி2சி சொல்லிட்டீங்க. இப்போ அ ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற அந்த மாரி ஐடியா ஏதாவது கொலாபரேஷன் பண்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் வச்சு? ஆக்சுவலா இப்ப நம்ம அந்த ஐடியா இருக்கு. நம்ம அதுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 1 மந்த்ல வந்துட்டு அதோட ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிரும். ஓகே, கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் கேட்டாங்க அப்டின்னா, ஒரு சில அது மாரிக்கும் நம்ம இப்ப மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே. ஸோ உங்கள ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ வெளிநாட்ல இருக்கிறோம் யாராவது வந்து இப்போ இந்திய வம்சாவழி அங்க இருக்கிறவங்கல நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மாரி பண்ணணும் ப்ராடக்ட்னா உங்கள ரீச் அவுட் பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. இன்னொன்னு இப்ப இப்ப இந்த சீசனல் ஃபுட்டு சொல்ல ஃப்ரூட்ஸா இருக்கும், சீசனல் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து நீங்க வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி பண்றீங்களா? இல்ல ஃப்ரெஷ்ஷா ப்ராசஸ் பண்றீங்களா? எப்படி பண்றீங்க? உங்களுக்கு வேர் ஹவுஸ்ன்னு சொன்னீங்கல்ல, வேர் ஹவுஸ்ல ம். ஸ்டோரேஜ் பெரிய ஸ்டோரேஜ் மாரி வச்சிருக்கீங்களா? இல்ல ஃப்ரெஷ்லி ப்ராசஸ்ட் இல்ல. அந்த மாரி தான்? ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சீஸ்னல் டைம்ல கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் ஏன் வந்துட்டு பண்ணி வைக்கிறோம் அப்டின்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம், 6 மந்த்தோ வந்துட்டு அதே நேச்சுரல் அப்டியே கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்றோம். ஸோ அத நம்ம திரும்ப ஸ்டோரேஜ் பண்ணோம், இல்ல வேற ஏதாவது ஃப்ரிட்ஜ் அந்த மாரி யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அது வந்து திரும்ப அது எப்படி சொல்றது? அந்த ஹெல்த்தினஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு செய்றது கிடையாது. ம். அப்பவே ஃப்ரெஷ்ஷா வாங்கி அதுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ பண்ணி நம்ம வந்து வச்சுக்குவோம். அந்த வேல்யூ ஆட் பண்ற ப்ராடக்ட்ட வேணா நம்ம 6 மந்த்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். மத்தபடி ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ எதையும் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம பண்ண மாட்டோம். ஓகே. இந்த ரீசைக்ளிங் இது இருக்குல்ல, ஐ மீன் ஃபுட் வேஸ்டேஜ நீங்க ஃபார்மரோட வெஜிடபிள்ஸ அந்த வந்து ப்ராப்பரா சேல் பண்ணணுன்றது ஃபோக்கஸு. எஸ். இப்ப நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அதில வர வேஸ்டேஜஸ எப்படி ப்ராசஸ் பண்றீங்க? இது ப்ராப்பரா ஒரு ஏன்னா எஸ்ஓபி சொன்னீங்கல்ல. அதனால அது ம். என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறத அதுவும் கேட்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அதுல வந்துட்டு பெருசா எங்களுக்கு நாங்க அதுதான். இப்போ ஃபார்மர்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த ரிஜெக்ஷன் இத எடுக்கும்போது, அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம எடுத்துக்குப்போம். ம், ம். அவங்க செகண்ட் குவாலிட்டியோ அத வந்துட்டு அடுத்து இருக்கும்போது, அவங்க கிட்ட நாங்க வாங்கவும் மாட்டோம். அண்ட் தென் அவங்க ஃபேமிலிஸ்க்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்குப்பாங்க. ஸோ ஓகே, அந்த மாரி நம்ம வாங்கவும் மாட்டோம். எங்களுக்கு நம்ம பெருசா வந்துட்டு வேஸ்ட் ஆகுறது அந்த மாரி ஆகாது. நாங்க ஓகே, அத எடுத்து பண்ணும்போது, பெருசா அந்த நார்மலா தோல் பீல் பண்றது அந்த மாரி தான் வந்துட்டு இதாகுமே தவிர, பெருசா எங்க கிட்ட வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகாது. ஓகே, ஓகே. ஸோ டிப்பிக்கலி இப்ப வந்து உங்களோட ப்ரெமிசஸ் வந்து கவர்ன்மென்ட் சர்டிஃபைட் எல்லா இதுவும் வச்சு ப்ராப்பரா நீங்க ரன் பண்றீங்க. ஆமா. கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்ப கவர்ன்மென்ட் சைட்ல வந்து அது இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்ப்பாங்களா உங்க ப்ரெமிசஸ? அதெல்லாம் இல்ல எங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அது கான்ஸ்டன்ட்டா அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வரும். அதெல்லாமே ஓகே, இருக்கும். ஓகே. ஸோ என்ன மாரி ஆடிட் பண்ணுவாங்க வந்தாங்க அப்டின்னா? உங்கள ஜஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட் நம்ம கரெக்ட்டா அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கோம்ல, கரெக்ட்டா பண்றோமா? ம். என்ன மாரி வந்துட்டு நம்ம இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எந்த மாரி யூஸ் பண்றோம்? நீங்க கேட்ட மாரி அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோமா? அந்த மாரி எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஓகே. ஸோ எல்லாமே சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனா தான் இருக்கும். எஸ் ஓகே, ஆமா. ஓகே, கண்டிப்பா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ உங்களோட கம்பெனி நேம் வியர்வே ஃபுட்ஸ்
அது எப்படி அந்த நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? சம்திங் டிஃப்ரெண்ட். ம். அது ஏதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கா? ஸ்டோரி ஏதாவது இருக்கா அதை பற்றி? கண்டிப்பா இருக்கு ஆக்சுவலி. வேர்வை அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்ன நெனச்சுக்குவாங்கன்னா, வியர்வை அந்த மாரி நெனச்சுக்குவாங்க. அது அந்த மாரி கிடையாது. வேர்வை ஆக்சுவலி. வேர்னா வந்துட்டு அந்த ரூட்ட மீன் பண்ணுவோம். எல்லா ஓகே. அந்த செடியிலயும், அந்த மரத்துலயும் இருக்க அந்த ரூட்ட மீன் பண்ணுவோம். வையினா வந்துட்டு உலகம் அப்படின்னு வந்து தமிழ்ல வந்துட்டு சொல்லுவோம். ஆக்சுவலா வந்துட்டு உலகத்துல இருக்க எல்லா ஃபார்மர்ஸ்க்கும், அண்ட் தென் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற ஃபார்மர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நேம் ஆக்சுவலி வச்சோம். ஓகே. ரொம்ப யோசிச்சீங்களா? இல்லை எப்படி இது ம். டிரைவ் பண்ணீங்க? ஆக்சுவலா வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு நைட் ஆச்சு இத டிசைட் பண்றதுக்கு. இந்த நேம டிசைட் பண்றதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக சரிங்க. இருக்கு. ஆனால் ம். இதோட ஒரு மீனிங் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டோடனே எல்லாருக்கும் அது வேர்வைன்னு தான் ஆமா. நினைப்பாங்க. அது எங்களுக்கு அதனால வந்து வியர்வை. நெறைய பேர் வந்து உங்க நேம மாத்துங்க. நல்லா இல்ல அப்டின்லாம் வந்து நெறைய சொல்லியிருந்தாங்க. நாங்க அதில எங் கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். ஆமா. மாத்த மாட்டோம் ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு அப்படின்ட்டு. நெறைய கஸ்டமர்ஸுமே வந்துட்டு இது நல்லா இல்ல. நீங்க வந்துட்டு நேம் மாத்திருங்க. வியர்வைன்ற மாரி இருக்கு. அது ஒண்ணும் வியர்வைனாலும் வந்துட்டு அது பெரிய ஒரு இல்ல பேட் எதுவும் அது இல்லல்ல அப்படி ஆக்சுவலி. கிடையாது. ம். ஃபுட் ஐட்டம்ல. ஃபுட்டுன்றனால ஸோ அது வந்து வேர்வைன்றனால அப்படி யோசிப்பாங்க. ஆ. அது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுறது தான் அது ஆனா, பேசிக்கலி அது அது. வந்துட்டு ஜஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த மாரி டெஃபினேஷன் நம்ம இது வச்சிருக்கோம். ஸோ, அந்த மாரி நெறைய வந்துட்டு கமெண்ட்ஸும் வந்துட்டு வந்திருக்கு சொல்றேன். ஓகே, ம். ஓகே. உங்களோட ப்ராடக்ட் எப்படி நீங்க பேக் பண்றீங்க? இப்ப நீங்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அது அந்த ப்ராடக்ட் எப்படி சாம்பிள் வச்சிருக்கீங்களா? காமிங்களா அத? ஆ. ஆக்சுவலா இதுதான் எங்களோட ப்ராடக்ட்டு. கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு. இதுவரைக்கும் இப்ப பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ, இப்ப நம்ம ஃபிசிக்கலாவே இத காமிக்கிறோம். ம். கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டுன்னு. இதுல வந்து எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே என்னென்ன நாங்க ஆட் பண்றோம், ம். நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கு, சுகர் எவ்வளோ ஆட் பண்றோம் அப்படின்றது எல்லாமே நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணி, அந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் தான் அதோட பெர்சன்டேஜ் தான் இதுல போட்டுருக்கோம் நம்ம. ஓகே, ஓகே. ஆக்சுவலா பேக்கிங் மெத்தடுமே வந்து நாங்க மேனுவலா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம், ம். இப்ப நாங்களே வந்து நாங்க 2 பேர் தான் மேனுவலா பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இப்ப பேக்கிங் ஃபுல்லாவே இதுவரைக்கும். ஓகே. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இதே மாரியே இதே பேக்கிங்ல தான். மெத்தட்ல தான் ஆமா குடுத்துட்டு ஆக்சுவலா. இருக்கோம். ஓகே, ஓகே. ஆக்சுவலா இது இன்னொரு இதுவும் இருக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு இருக்கிறது இந்த மாரி குடுத்துட்டுருக்கோம். பேக்கேஜிங் இன்னும் வேற மாரி இருக்கு. ஃபுல்லா இதே மாரி வர ஃபுல்லா மாரியும், பிரிண்டடா இன்னும் வர்ற மாரி பிரிண்டடா இருக்க கொஞ்சம் மாரியும் டிசைனிங் இருக்கு. பண்ணி மாத்திருக்கோம் இப்போதைக்கு. ஓகே. பார்ட் 61 வாய்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர் நிகழ்ச்சிக்கு கலந்துட்டது ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ, உங்களோட ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய சேலஞ்சஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க் யூ ஆக்சுவலி. நாங்களும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நெறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். ஓகே. ம். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு. பிகாஸ் ஏன்னா, எங்கள மாரி இருக்கிற வுமன் ஆண்டர்பிரினர்ஸ வந்து இன்னும் வெளில நெறைய பேர் வரணும் அப்படின்னு இன்னும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் வருவாங்கன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா இன்னும் நெறைய பேர் வரணும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பாக வெரி வருவாங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ.